ஒரு சவக்காட்டு இடமே ஃபுல்லாக பாருங்க தூண்டுதா சவ தோண்டுதா உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா? இருக்கி. அதாவது பேயை உண்மையாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஒரு அழைப்பு விஷயமா செய்து ஒரு கூப்பிட்டு அங்கே ஆத்மாக்களை கூப்பிட்டு அதுக்குரிய வேலைகளை செய்தோம்னு சொன்னால் வரும். வராமல் ஒரு கந்த முறைக்கும் ஒரு மரத்தை உடைக்கும் மண்ணள்ளி வீசிக்கிறோன்ற அந்தி சந்தி காலமாலன்னு சொல்லுவாங்களோ ஒரு இது உண்டு. அப்போ அந்தி 5 மணி 5:45 6 மணிக்குள்ளே சவக்காலைக்கு இருக்கிற எந்த பேயாக இருந்தாலும் ஆத்மாக்கள் இல்லாமல் இருக்கி அவங்க வெளியாகுவாங்க. வெளியாகினா வீடியோவில் அப்படி ஏதாவது அசம்பாவம் நடத்து காட்டுவீங்களா? பேய் வர வைப்பீங்களா? நடத்தி காட்டும். நடத்தி காட்டும். சவால் அது. இது சவால். நம்மளால முடியுமன்றதை மட்டும்தான் சொல்லலாம். முடியாதுன்றது நாங்கள் ஏனண்டா ஏமாற்றக்கூடாது. இன்னொரு மனுஷனை ஏமாற்றன்றது நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்கட்டும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இது உண்மையானது. அந்த முறைக்கிறது, மண்ணள்ளி எறிகிறது, கல் உடைச்சி எறிகிறது, அது உண்மையில பார்க்கலாம். பேயை அழைச்சி பார்க்கலாம். அது இன்றைக்கு பார்க்கலாம். நேரடியாக பார்க்கலாம். இப்போ எனக்கு நீங்கள் எப்போ இது செஞ்சு காட்டுவீங்க? 3ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது பேய் அதை வந்து நேரடியாக வீடியோவில் காட்டுவேன் அப்படிமா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையாக நடக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம். அது எல்லாரும் இப்போ பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கணும். சம்மதம் தானே? சம்மதம். இது அப்போ நான் வாரன் 10ஆம் தேதி பேயை பார்க்குறோம். சரியா? கண்டிப்பாக. உண்மைத்தன்மை எவ்வளோ வந்து பார்க்கத்தானே வேணும். இந்த பேய் கத்துனன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கத்தி போயிருக்கு, பயந்துனாங்க, ஓடி போய் ஒழிச்சினாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு காட்டும். இப்போ அங்கே நாங்கள் ஒரு 10 பேருக்கு கண்ணக்குள்ளே ஒரு சிலவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு காட்டாது. ஒரு 5 பேருக்கு காட்டும் அந்த கத்தி போகிறது, பக்கத்தில் வாரது போகிறது. இப்போ எனக்கெல்லாம் நான் நடந்து போக்குள்ள உங்களுக்கு காட்டும். என்ன போகுது பாரு, என்ன ஒரு ஆள் சாமான் நிற்கிது பாரு, தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உடனே இப்படித்தான் பேயன்றதை நீ அவங்களையும் இருக்கா கூப்பிட்டு கேட்போமே. அவங்க கண்டிருக்காங்கண்ணா. நாங்கள் ஒரு அழைப்பு விஷயமாக அவங்கள கூப்பிட்டு இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் மெனக்கட்டு பார்க்கக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் செய்து வரும். திரும்பாலஜி எப்படி என்று பார்க்குறீங்களோ இவதான் யாரு? அப்போ ஒரு ஆத்மாட ஒரு ஆவி உண்டு. இந்த மாதிரி அந்த தெற்கு திசையோட அந்த டைம் உண்டு. அவட அந்த டைம் கடக்கிறதுக்கு இடையில ஓடி போகிறதுக்கு அப்படி வந்து சுடலை பக்கத்தில் இருக்கிற சுடலை உண்டு. அதுக்குள்ளே மாறினது அந்த ஆத்மா கூப்பிட்டு இந்த உடம்புக்குள்ள பொங்கலுக்குள்ள நான் வைக்கணும்னு சொன்னாலும் எல்லாருக்குள்ளேயும் வைக்க இயலாது. ஒரு சில உடம்புக்குள்ள வைக்கலாம், வர வைக்கலாம். அதாவது வீட்டுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள தெரியுது. ஃபோட்டோ கூட நீ முன்னுக்கு வந்து கையோங்கின மாதிரி டக்குன்னு ஓடுற மாதிரி வேணும்ட்டு தண்ணி செம்பை தூக்கி வச்சோ, அந்த தண்ணி செம்பில் வித்தியாசமாக ஒரு அடையாளத்தை உங்களுக்கு வச்சோ, அந்த தண்ணி செம்பை தூக்க வச்சுக்கிறதும் எடுக்க வைக்கிறதும் கழிக்க வைக்கிறதும் தண்ணி செம்பை ஊற்ற வைக்கலாம். அதாவது ஒரு தண்ணி செம்பை வந்து தூக்க வைக்கலாம். அது அவங்களால செய்யலாம். எனக்கு பக்கெட் ஆயிடுதா? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சுடுகாட்டில் இருந்தால் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் வந்து சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பயம் வேணே, பகல்லையாவது நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சரியாக சுடுகாட்டுக்கு நடுவில் இருந்தால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ நான் நிற்கிற நிற்கிற இடம் இருக்குதானே, இந்த இடத்துக்களையும் வந்து சவம் இருக்குமென செத்தாக்களை வந்து தாட்டு வச்சுருப்பாங்க. வளைச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமாதிகள் தாட்டு இடம்னு சொல்லலாம். பாருங்கள் அந்த ஆலமரத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து இரவில் வந்து அப்படி கொண்டு வச்சு பாருங்கள். இது இந்த ஆலமரத்தெல்லாம் பார்க்க வந்து பயங்கரமாக இருக்கும் இரவு நேரங்களில். இப்போ நாங்கள் பகலில் வந்திருக்கோம் என்னதுக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு 2 கிழமைக்கு முன்னாடின்னு நாங்கள் பலாச்சோலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு அம்மாவையும் ஒரு தங்கச்சியை நாங்கள் கண்டு கதைக்கிற டைமில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் வந்து அவங்களோட வீட்டு கடப்படியில் வந்து பாரிளவான சத்தம் போடுவதாகவும் அதே நேரத்தில் வந்து மண்ணளி போடுறதாகவும் அவங்கள பயமுறுத்துறதாகவும் பரமேசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு இது சம்மந்தமாக வந்து கதைச்ச டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஒரு 96 விதமானாக்கள் சொல்லியிருந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேய் இருக்கண்டும், மிச்சம் 4 விதமானாக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பேய் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பேய் இருக்கா இல்லையான்றது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தெரியவில்லை. இருக்குன்னு சொல்கிறாங்களே யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு
உண்மையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சவங்க என்ன, அதாவது ஒரு அமானுஷமான விஷயத்தை, ஒரு சத்தத்தை வந்து அனுபவிச்சவங்க தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது இந்த உண்மைன்னு சொல்லக்கூடியவங்க. இந்த பொய்யென்று சொல்லக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியான சில விஷயங்களை வந்து அனுபவிக்காதவங்க அப்படி தான் என்ன, அதெல்லாம் வந்து அனுபவிக்காதவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து பொய் அப்படிமா சொல்கிறாங்க. அதாவது இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துல வச்சு நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பேய் இருக்கா இல்லையா என்ன என்ற விஷயத்தான் வந்து கதைக்க போகிறோம். அதுவும் வந்து யாரோட கதைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது சம்மந்தமாக பூஜைகள் செய்யக்கூடியவங்க என்ன, இது சம்மந்தமாக நிறைய கழிப்புகள் வந்து செய்யக்கூடியவங்க, அப்படியான ஆட்களோட கதைக்கணும்னு சொல்லி ஆர்வம் வந்து அந்த வகையில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவோட தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கதைக்க போகிறோம். அவர் வந்து சொல்லுவார் என்ன பேய் இருக்கா இல்லையா, எந்த நேரத்தில் வந்து பேயை பார்க்கலாம், பேய்க்கு வந்து உருவம் இருக்கா. அப்போது ஒரு சில வந்து சொல்லியிருந்தாங்க பேய் இருக்குது, அது வந்து எப்படியும் வரும், ஒரு மாடு மாதிரியும் வரும், ஒரு நாய் மாதிரியும் வரும்னு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்றைய தினம் இவங்களோட கேட்டு தெரிஞ்சுள்ள அப்புறம் என்ன விஷயம் அப்படின்றது வந்து எனக்கும் ஆர்வமாக இருக்குது. இதோட சேர்த்து நான் நிறைய விஷயங்களையும் சொல்லுவேன். நான் இப்போ கண்ணால் பார்த்த விஷயம் அடுத்து எனக்கிட்டே ஒரு வீடியோ ஒன்று இருக்குன்னு, அப்போ அந்த வீடியோலாம் பார்க்கக்குள்ள வந்து உண்மையாக பொய்யானமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி ஊடாக அதை வந்து எடிட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி அறிவு இல்லாத கேட்டால் அந்த வீடியோ தந்தவங்க ஏன்னா வீடியோட தந்தவங்க கூட அந்த இது சொந்தமான தொழில்நுட்ப அறிவு இல்லாத தான் தந்தவங்க, அதை பற்றி தெரியாத ஆட்கள் தான் தந்தவங்க. அப்போ அவங்களால எப்படி ஒரு எடிட் பண்ண முடியும் என்ன அப்படின்ற விஷயம் வந்து சந்தேகமாக இருக்குது. அது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐயா வந்து கூப்பிட்டு கதைக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வில்லைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடத்த பாருங்கள் அப்படிங்கண்டி தெரியுதா, பாருங்கள் மகளே, ஒரு சவக்காட்டு என்ன ஃபுல்லாக பாருங்க, சவக்கட்டுறதுக்குள்ளே நிற்கிறோம். நல்ல ஆலமரம் வளைச்சி பாருங்க, பக்கத்துலேயே சவக்கட்டு பாருங்க காட்டாவில்லை. இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு கதைப்போனே. ஓகே வாங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அதாவது புக்கிங் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முந்தைய புக்கிங் பண்ணியாச்சுனே, இப்படி ஒரு விஷயம் செய்யணும், விஷயம் கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இடம் ஒன்று செட் பண்ணி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் எந்த இடம்னு சொல்லலண்ணே, எந்த ஊருன்றது நாங்கள் சொல்லல என்ன, ஒரு சுடுகாட்டுக்கு நிற்கிறோம். ஒரு சுடுகாட்டில் நிற்கும், பயங்கரமான சுடுகாடு தான். வணக்கம். வணக்கம். 1.5 கிழமைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு வீட்டு நாங்கள் ஒரு உதயத்திட்டமாக போயிருந்தோம் பலாச்சோலை அப்படின்ற இடத்துக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தங்கச்சியும் அந்த அம்மாவும் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து, அதாவது அவங்களோட வீடும் சுடுகாடும் ஒரே இடத்துல இருக்கு, பக்கம் பக்கம் இருக்குது. அப்போ வந்து இப்போ இரவு நேரங்களில் வந்து அதிக லெவலில் வந்து அவங்கள பயமுறுத்துறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ சத்தம் போடுறதாகவும் மண்ணள்ளிறதாகவும் ஒரு உருவம் மட்டும் தெரிகிற மாதிரியும் அப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 அது சம்மந்தமாக கதைக்கிறதா தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டுனாங்க. கதைக்கலாம் தானே சொந்தமாக கதைக்கலாம். ஓகே, என்னென்று சொன்னால் உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா? பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்டா, பேய் இருக்கி இல்லாமல் இல்லை, இருக்கி பேய். பேய் இருக்கி நம்ம நினைச்ச டைமில் பேயை பார்க்க முடியாது, நினைச்ச டைமில் பார்க்க முடியாது. மற்ற இரவில் வந்து வீட்டில் சத்தம் போடுறது, கூயன்றது என்றது பொய் கதை உண்டு. அது வந்து இருத்த அமாவாசைன்றது அந்த டைம்களில் செத்த ஆத்துமாக்கள் வந்து அந்த கூயண்டு கத்தி திட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது உண்மையில் இருக்கித்தான், இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நாளும் வராது அது போய். நான் பேய் இருக்கி இப்போ சவக்காலைக்கு தான் நிற்கிறோம்னா கூட அந்த சவக்காலைக்குள்ளே பேய் இருக்கன்னு சொல்லுவாங்க, சவக்காலைக்கு போயிடலான்னு சொல்லுவாங்களா, அது போய். சவக்காலைக்குள்ளன்றது நல்ல அழகாக இருக்கலாம், இரவு பகலத்து ஃபுல்லாக இருக்கலாம். சவக்காலைக்கு எந்த வித பேயும் நமக்கு ஒரு அசம்பாவம் ஒன்றும் காட்டாது, எந்த பிரச்சனையும் காட்டாது. நாங்கள் எங்களோட வெளிப்புறத்தில் அதாவது அந்தி சந்தி காலம் மாலன்னு சொல்லுவாங்களோ ஒரு இது உண்டு. அப்போ அந்தி 5 மணி 5:45 6 மணிக்குள்ளே சவக்காலைக்கு இருக்கிற எந்த பேயாக இருந்தாலும் ஆத்மாக்கள் இல்லாமல் இருக்கி அவங்க வெளியாகுவாங்க. வெளியாகினா அப்போ இப்போ டைம் பார்ப்போம் கொஞ்சம். சரியா, நைட்டு இப்போ 4:50. இப்போ 4:50. அப்போ இந்த டைம் எங்கே இருக்கு? இந்த டைமில் இப்போ எங்களுக்குள்ளே இருப்பாங்க, இங்கே நாங்கள் நிற்கிற இடத்துல இருப்பாங்க. எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் நமக்கு தெரியாது, உண்மையில் இருக்கா இல்லையான்றா. உண்மையில் நமக்கு இருந்தாலும் நமக்கு கிட்டையும் பெறாது. ஏனெண்டா இது வந்து சுடலை வைரவருக்குரிய இடம். இது பாதுகாத்து நம்மளோட வீட்டில் எங்கட அப்பா அம்மா இருக்கிற மாதிரி அவர் வச்சு பாதுகாத்து இருக்கிற இடம். இந்த இடத்துல பேய் எண்ணப்பட்ட எங்களுக்கு எந்த அசம்பாவம் காட்டாது. ஆனால் வெளியில் நாங்கள் போகும்போது நைட்டில் 12 1 மணி 2 மணிக்கு அந்த சில டைம்களில் எல்லாருக்கும் அந்த பேய்ன்ற இதுகளை காட்டாது, ஒரு சிலவங்களுக்கு காட்டும்.
பேய் எண்ணப்பட்ட இல்லாமல் பேய் இருக்கி. அதாவது பேயை உண்மையாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஒரு அழைப்பு விஷயமா செய்து ஒரு கூப்பிட்டு அங்கே ஆத்மாக்களை கூப்பிட்டு அதுக்குரிய வேலைகளை செய்தோம்னு சொன்னால் வரும். வராமல் ஒரு கந்த முறைக்கும் ஒரு மரத்தை உடைக்கும் மண்ணள்ளி விசிக்கிறன்றது அதுகளை பார்க்கலாம். மற்றபடி நேருக்கு நேராக நம்ம உருவமாக பார்க்குறன்றது எல்லாருக்கும் தொந்தரவாகாது. அப்படி மண்ணள்ளி விசிக்கிறது, கந்த முறைக்கிறது, மண்ணள்ளி எறிகிறது, கல் உடைச்சி எறிகிறது, அது உண்மையில பார்க்கலாம். பேயை அழைச்சி பார்க்கலாம். உண்மையில அழைக்கணும் என்றா அப்புறம் தந்திருக்கிற நமக்கு ஒரு வித்தியாலும் இருக்குதானே, ஒவ்வொரு இதுகளும் அந்நேரம் கூப்பிட்டு நம்ம இதுகளை கூப்பிட்டு அழைச்சி பார்க்கலாம். மற்றும்படி பேய் இல்லைன்னு சொல்லலாது. பேய் இருக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் பேய் எல்லாருக்கும் பயமுள்ளத்தாட்டுறதும் இல்லை, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதும் இல்லை. ஒரு இடத்துல அந்த அவங்களோட அந்த குறிப்பிட்ட டைம்களில் போகிற இடத்த போய் வார இடத்த அவங்களோட உரிய இடத்துக்கு நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்தந்த டைம் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. விடிய ஜாமன் 2 மணி 2:45 ஆக்கள் ஆயிடுவாங்க. இங்கே வெளியே போகிற இடத்த போயிட்டு எத்தனை மணி? இரவு இல்லையா? இரவையில் விடிய ஜாமம் இரவையில் பின்னரம் 6:30 5:45 6 மணிக்கு வெளியாகினாங்கண்டா விடிய கால 1:45 2 மணிக்குள்ள உள்ளடங்கிடுவாங்க. நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. மொழி பேர் எங்கே போவாங்க? இப்போ அவங்க ஊராண்டு திரிகிறது தானே. இப்படி தானே எங்களுக்கும் ஒரு நம்ம என்ன இப்போ நல்ல நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறவங்களோட நம்ம எத்தனை இடத்த போகிறோம் பாரம். அதே மாதிரி இப்போ எல்லாரும் இங்கே எல்லாரும் ஆத்மாக்களும் இங்கே நிற்கிறல தானே. ஒரு சிலவங்களோட ஆத்மாக்கள் அந்த இதுகள் இங்கே நிற்கிறது தான். இப்போ அவங்க போகிறது வார எல்லா இடத்தையும் நம்ம சொந்தக்காரர்கிட்ட போகிற மாதிரி சொந்தக்காரர்கிட்ட போவாங்களா? அவங்களோட சொந்தக்காரர்கள் இப்போ எல்லாரும் வீட்டு வழியும் போவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க இந்த மாதிரி எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாதானே உண்மையில நம்ம ஆக்கள் செத்தாக்கள் வந்திருக்காங்களா, வரலையா, போய்க்காங்களா என்னன்ற நமக்கு ஒரு வரைக்கும் விளங்காது. ஆனால் நம்மளை ஒரு சிலவங்களை உண்மையாக கூப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். நினைச்சா பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம். இல்லை அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்கு அவங்களுக்கு? அனுபவம் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒரு அனுபவத்தை பகிர்ந்து சொல்லுங்களேன். நானும் இப்படி தான் பாகரையில் இடத்த பஞ்சங்கனிக்கு போயிருந்தேன். பஞ்சங்கனியில் ஒரு இடத்துல சொன்னாங்க இப்போ 2 பக்கத்து வீட்டில் அடி உடிப்பட்டு கல்லறிஞ்சி அவங்களோட வீடெல்லாம் முடைச்சிருந்தவங்க கண்ணாடி எல்லாம். உடனே அப்போ நான் என்ன இப்போ இந்த பொலிசியும் கொடுத்துருந்தவங்கள அந்த இதை பற்றி அப்போ அவங்கள ஏதோ என்ன பிரச்சனை எடுக்கலை. அதாவது வீட்டை உடைச்சி கல்லறிஞ்சி அந்த பிள்ளைய கொஞ்சம் கஷ்டமான பிள்ளைகள் கால் நடக்க இல்லாத அம்மாவுக்கு அப்படின்ற இந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகள கிளாஸ் எல்லாம் உடைச்சவங்க, வீட்டு கிளாஸ் உடைச்சவங்க. இப்போ அந்த பிரச்சனையை நான் ஃபோட்டோ எடுக்கணும், கொஞ்சம் இருங்க, நான் அடுத்தோண்டு நான் முக்கியமான இடத்த நான் கொடுத்ததுக்குரிய பார்க்கணுன்னு சொல்லி கதைச்சி போட்டு ஃபோட்டோ எடுத்தினேன். ஃபோட்டோவிலேயே எங்களை சுசி ஆகினது நிறைய பேருக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஒரு வெளியாகினேன் நான் அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை? ஃபோட்டோவில் இப்படி வந்தது. அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இல்லாமைக்கும் எடுத்து போட்டு திரும்பவும் எனக்கு சந்தேகத்தில் திரும்பவும் எடுத்தேன். திரும்பவும் அந்த ஃபோட்டோவில் ஒரு 17 வயசு புள்ளொண்டு வடிவாக தெரிஞ்சு வந்தது. ஃபோட்டோவுக்குள்ளே வடியாக 2 கண்ணும் இல்லாமல் மாதிரி 2 கண்ணுக்கும் பெரிய டோர்ச் லைட் மாதிரியும் பாய் சும்மா இது மட்டும் மற்ற எல்லாம் மண்டையோடு மாதிரியும் உடம்பு பாவாடை சட்டை. உண்மை ஃபோட்டோவில் இப்போ டிஸ்பிளே ஃபோட்டோ அந்த ஃபோன் ஒன்று அனுப்பியிருக்கேன். இப்போ அந்த ஃபோனில் இருக்கு சம்டைம் தரலாம்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் போடுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக தான். இப்போ அப்படி ஒரு இதையில நான் கண்டேன். இப்போ அதே இதே நிறைய பேர் எனக்கிட்ட ஷேர் பண்ணி நிறைய பேர் ஏதோ காமிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பேர் காமிச்சிருப்பாங்களா அஞ்சு பேய் அப்படி இங்கே பிடிச்சது. எல்லாரும் ஃபோனும் பிடிச்சி பார்த்தாங்க, வேற இல்லை. இப்போ எனக்கிட்ட மட்டும் இப்படி வந்தது ஏன் இப்படி அந்த வீட்டில்? அந்த வீட்டில் இப்போ நானும் பிடிச்சி காட்டு, நீ அவங்களோட ஃபோன்லையும் பிடிச்சி பார்த்தாங்க, வேற இல்லை. திரும்ப நான் எந்த ஃபோனில் எடுத்தேன், எந்த ஃபோனை கூட நீ வந்துக்கு அது ஒரு சந்தேகம் மாதிரி. இப்போ எல்லாரும் நிறைய பார்த்தோம். அது கொஞ்சம் அதாவது வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள தெரியுது. ஃபோட்டோ கூட நீ முன்னுக்கு வந்து கையோங்கின மாதிரி டக்குன்னு ஓடுற மாதிரி 2-3 ஆக்ஷனில் எடுத்தேன் நான் ஃபோட்டோ. அப்போ அப்படி இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஆனால் பேயை நம்ம உண்மையாக முற்றுமுடாக பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம், பார்க்க இயலான்னு சொல்ல முடியாது, பேய் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சிலவங்கள் சொல்லுவாங்க பேய் இருக்கி அப்படி இருக்கி இப்படி இருக்கி கூப்பிட்றாங்க, எங்களை அசைக்கிறாங்க, மண்ணல் இட்டுறாங்கன்றது. ஒரு சிலவங்கள் இப்படி பேயண்டு சொல்கிறது, பேயண்டு நினைச்சாலே எங்களுக்கு எதை பார்த்தாலும் பேய் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது எங்களுக்கு பேய் இல்லை. பேயன்றது எங்களோட கண்டாலும் இப்போ நாங்களும் தான் கொஞ்சம் இப்போ திடீரெண்டாப்புல நாங்கள் செத்துட்டோம்டா, இந்த புள்ள நேரத்தில் செத்துட்டால் இல்லை எந்த தம்பி செத்துட்டானண்டா நானும் போயிட்டு அங்கே கதைக்க முடியாது, பேச முடியாது. ஆளுக்கால் பக்கத்தில் ஒரு செத்த முடியும், பார்க்க முடியும், கதைக்கல. அதே மாதிரி நான் பாருன்னு சொல்ல 2 அப்பா அம்மா செத்துருந்தாலும் அம்மா பார்த்து நிற்பா, என்னோட கதைக்கணும் ஆர்வமாக இருப்பா. நான் அவருக்கு கதைக்க முடியாது, என்னாலையும் கதைக்க முடியாது, என்னாலும் பார்க்கவும் முடியாது. அவை அப்படியா சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனால் பேய் இல்லைன்னு சொல்லல, பேய் இருக்கி. பேய் என்ன பட்டுறது என்ன சாமான், நம்மள ஒரு ஆத்மா, ஒரு காற்று, ஒரு சுழல் காற்று மாதிரி. ஆனால் கூப்பிட்டு பார்க்கலாம், நினைச்சா பார்க்கணும்னா பார்க்கலாம். அது எப்படி கூப்பிட்டு நம்ம ஒரு இதொன்று அழைச்சி ஒரு அழைப்பு விஷயமாக கூப்பிட்டு அவ சொல்லி எடுத்து பார்க்குற நேரம் இந்த மாதிரி எப்படி செய்யணும், என்ன வேணும்ன்ட்டு தண்ணி செம்பை தூக்கி வச்சோ, அந்த தண்ணி செம்பில் வித்தியாசமாக ஒரு அடையாளத்தவங்களுக்கு வச்சோ, அந்த தண்ணி செம்பை தூக்க வச்சுக்கிறதும் எடுக்க வைக்கிறதும் கழிக்க வைக்கிறதும் தண்ணி செம்பை ஊற்ற வைக்கலாம்.
அதாவது ஒரு தண்ணி சம்பவம் வந்து தூக்க வைப்பீங்க. தூக்க வைக்கலாம், அது அவங்களால செய்யலாம். அப்படி ஒரு வித்தியில் நம்ம செய்யலாம், அது விரும்பினா நம்ம பார்க்கணும். இப்போ செய்யலாம் அது. ஓ நம்ம இச்சளவில் போடுவோம், பிரச்சனை இல்லை. ஓ பண்ணி பார்ப்போம். இப்போவா? இப்போ இல்லை, இன்றைக்கு சரி வராது. எனக்கு பக்கெட் ஆயிடுச்சா? கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்பன்னு சொல்ல கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் ஏங்கி போய்க்கானா இப்பன்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை பயப்படக்கூடாது. நமக்கு என்ன பேயன்றது நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் பேய் அடிக்கும், நம்மளை பயமுடுத்தாட்டும் அப்படின்றது திடீரெண்டாப்பில் நம்ம ஒரு சின்ன ஒரு நைட்டில் போகக்குள்ள ஒரு கருப்பும் உருவத்தை கண்டது வேண்டாமண்டா அது பேய் தான் உண்மையா. நமக்கு அது பேய் இல்லை. நம்ம இரவு பகலத்துண்டா இருக்கிற இப்போ நம்ம நினைக்கிற சுடலைக்குள்ளே வந்து இரவு பகலத்தை 12 1 மணி எல்லாம் நான் தனியாக நிற்கலாம். எனக்கு அந்த எந்த வித இதுவும் இல்லை, பயம் இல்லை. என்னோட இதுக்குள்ளே பேய் இல்லை. நம்மளோட புனிதமான இடம் இந்த இடம், புனிதமான இடம் அப்போ இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் தான் இது. மற்றும்படி இது சவுக்கால நம்மளை தாட்டது புணங்களை தாட்டடம், அது பேய் இருக்கும் பிசாசிரிக்கும், நம்ம பயப்படக்கூடாது. அதுக்குள்ளே எந்த பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு எந்த வித ஒரு முள்ளு கப்பும் உடையாது, இதுக்குள்ளே இருந்து எந்த பேயும் வராது, மற்றும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இந்த பேயை கூப்பிட்டு வந்து ஒரு தண்ணி செம்பை வந்து தூக்கியலும் ஒரு கந்தொண்டு உடைச்சி காட்டலாம், இப்போ கம்புகளுடைய வைக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வித்தையில நீங்கள் என்ன செய்ய வைக்கலாம்ன்றதையும் அதையும் செய்ய வைக்கலாம். அப்படி ஒரு ஆச்சரியமான செய்யலாம், அதை ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. வேறு என்னென்ன செய்ய வைக்க முடியும்? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் தானே இது. ஆமாம், செய்ய வைக்கலாம். இப்போ என்னக்குள்ள இப்போ எல்லாருலேயும் வந்து பேய் எண்ணப்படுறது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதுக்குள்ளே ஆத்மாக்குள்ளே இன்னொரு ஆள் உடம்புக்குள்ளே அனுப்புறண்டாலும் அந்த ஆத்மாவுக்கு இப்படி இந்த உடம்புக்குள்ளே பொங்கலுக்குள்ளே நான் வைக்கணும்னு சொன்னாலும் எல்லாருக்குள்ளேயும் வைக்கலாது. ஒரு சில உடம்புக்குள்ளே வைக்கலாம், வர வைக்கலாம் அழைச்சி வேறுக்குள்ளே என்ன நினைக்கிறதுக்கு நில்லு ரெண்டு சொல்லி கூப்பிட்டு அதுக்குரிய இதுகளெல்லாம் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ கூட நாங்கள் ஒரு ஆளை வந்து கூட்டிருக்கோம். அவர் வந்து கட்டாரில் இருந்தார். இப்போ நான் காரில் இது வரக்குள்ள ஒரு 4-5 நாள் தான் வந்தவர். சொன்னால் நம்மளை மெதுவாக அத்தான் சரியோ சுதிட்டையில் 2 வேற சொல்லுவேன். அவர் இப்போ போனாப்பில் வந்து இப்போ இவருக்கு வந்து அந்த பேயில் வந்து நம்பிக்கை இல்லை, சரியா? பேய் விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. அப்போ வந்து இந்த லீவு நாளில் இந்த விளையாட்டு போட்டி நடந்த டைமில் வந்து சும்மா சுற்றி பார்ப்போமேன்ட்டு சுற்றத்தை போயிருக்காங்க. சுற்ற போகிற டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சொல்லிக்காங்க, இது கொஞ்சம் பயங்கரமான இடம், பேய் எல்லாம் வந்து நடமாடக்கூடியது, கொஞ்சம் இதாக இருக்குமான்னு சொல்ல வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் அந்த இடத்துக்கு கூட்டி போயிருக்கார். நைட்டில் கூட்டிகிட்டு போய் இது உண்மையா பொய்யா என்றதை வந்து பார்க்கறத போயிருக்காங்க. இவரையும் கூட்டி தான் போயிருக்காங்க. ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லை, பேய் மண்ணாங்கட்டி அப்படி அந்த மாதிரி போயிருக்காங்க. போய்த்து 1 மணி தேவை நின்றுருக்காங்க, சத்தம் வரல. இன்னும் 1.5 மணி தேவை 2 மணி தேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கதைக்கிற சத்தம் கேட்குது. ஆக்கள் நிறைய பேர் கதைக்கிற மாதிரி நிறைய பேர் காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல ஒரு திறமை இல்லை. இப்போ சவக்காலைக்கு வழியை நிற்கிறாங்க, அது அரபியில் காய்க்கிறாங்க. அங்கத்தே பாசையில் வந்து காய்க்கிறாங்களாம். இப்போ நம்ம எப்படி கதைச்சி தெரியுமோ அதே மாதிரி கதை சத்தம் கேட்குது. ஆனால் அந்த இடத்துல ஆக்கள் இல்லை, ஆனால் உருவத்தெல்லாம் பார்க்க முடியலையாம். அப்படி சவுண்ட் கேட்கலாமா? இல்லை, அது கேட்கும் கதைக்கிறது. இப்போ 4 பேர் நாங்கள் இப்போ விடத்த கூட்டமாக காய்ச்சி கொண்டிருக்கேக்குள்ள 12 மணி 1 மணி ஒரு 11:30 அப்படி அந்த டைமில் எங்களுக்கு நைட்டில் நாங்கள் இப்போ ஒரு கூட்டமாக காய்ச்சி கொண்டிருக்கேங்க. இப்போ எங்களுக்கு அங்கே ஒரு 2-3 பேர் நாங்கள் கதைக்கிற மாதிரி கேட்கும். நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்குறேன். ஒரு சிலவங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன ஆக்கள் கதைக்கிறாங்களோட அங்கே போய் பார்க்குறேன். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருவரும் இருக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் அது இந்த ஆத்மாக்கள் இதுகள் வந்து அசம்பாகம் காட்டுறது, அதை எல்லாருக்கும் வந்து அந்த வெளிப்பட காட்டாது. இப்போ எங்களுக்கு நான் நிற்கிற இடத்துல எந்த வித பெரும்பாலும் இப்போதைக்கு அந்த பயமுடுத்தாட்டுன்றது இல்லை. இது முன்னாடி இருந்திருக்கு, கொஞ்சம் ஒரு சிலவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற ஒரு சில இந்தியாவில் முத்துக்கல் கரப்பலை சவக்காலைக்கெல்லாம் நீருக்கு இப்போ நான் இப்போ போன மாதம் அப்படி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேயாண்டை போன அண்டைக்கு ஒரு பொம்பளை ஒரு சாரி ஒன்றை கட்டி அப்படி இந்த பின்னாம்பரிய கொலுசியும் போட்டுக்கொண்டு ராத்திரி சரியா 1:50க்கு ஓட்டமாக ஓடி வர நடு ரோட்டாக. நேரில் கருப்பு சாரியோட நல்ல பளபளத்த சாரியோட நிற்ற கட்டும் வேகத்தில் அந்த பொம்பளை ஓட்ட சவக்காலைக்குள்ளையா மெயின் ரோட்டால் ஓடிக்கொண்டே வாரா. அப்போ அதை என்னோட இன்னொரு ஆள் நின்றது பார்த்தது இப்போ இன்னும் இருக்கிறாங்களாங்க. அப்போ ஓடிக்கொண்டு வாரா. அப்போ என்னடா அப்போ தான் காவல் ஒன்றை செய்து நான் வளவொண்ட காவல் செய்து அந்த பக்கத்தில் செய்து அப்போ நான் ரோட்டுக்கு உழுவட்டு நிற்கிறேன். ஓட்டி கொண்டு போகிறேன். அப்போ திரும்பி பார்க்கணும்னு ரீவர்ஸில் அப்படி பின்னால் போனால் ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே அவள் எதுக்குள்ள மாறினே தெரியாது. அப்போ அந்த திரும்ப அழைச்சி எப்படி என்று பார்க்குறேன். இவதான் யாரு? அப்போ ஒரு ஆத்மாட ஒரு ஆவி உண்டு. இந்த மாதிரி அந்த தெற்கு திசை கடை அந்த டைம் உண்டு, அவட அந்த டைம் கடக்கிறதுக்கு இடையில ஓடி போகிறதுக்கு அப்படி வந்து சுடலை பக்கத்தில் இருக்கிற சுடலை உண்டு, அதுக்குள்ளே இது மாறினது. அப்போ இதை இப்போ வேறு ஆக்கள் கண்டா என்ன சொல்லுவாங்க, இது யாரையோ போயிருக்காங்க. அப்போ அந்த சந்தேகத்துக்கு அவரையும் கூட்டி கொண்டு பின்னாலே பார்க்கணும் என்னென்று கேட்டால் அது ஒன்றும் இல்லை.
அப்பதான் அவருக்கு ஒரு நடுக்கல் மாதிரி பிடிச்சி இப்போ அடுத்த நாள் ஒரு 3-4 நாள் காய்ச்சல் அவருக்கு செட்டியான பயங்கர காய்ச்சல். பயங்கர காய்ச்சல் இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையில ஒரு பேய் தான் இந்த டைம்ல வந்திருக்குது. 1:50 என்னக்குள்ள அந்த டைம்ல ஆடுறா ஓடியாரா நேருக்கு நேரம் கேட்ட மட்டும் இல்லை, நேருக்கு நேரம் அந்த சாரியோட ஓடி வந்தது வடிவம். நீங்க மட்டும் கேட்டு அந்த சவுண்ட இல்ல இன்னும் ஒரு ஆள் இருக்கார், அவ இருக்கிறா. யார்? அவரோட போன் எடுத்து கேட்கலாமா? அவரோட போன் எடுத்து கதைக்கிறேன்னு சொல்ல அவர் இல்ல பொம்பளை. அப்ப சரியன்றோட்டு எடுத்து பிடிச்சி அவங்களும் டோச்செல்லாம் எடுத்து நீங்க வந்து பாக்குறேன். உண்மையில அவங்களுக்கு அந்த பயக்கோணம் இல்ல, பேயண்டா என்ன அவங்களுக்கு அந்த கொலி சத்தம் கேட்டு தான் இருக்கும். வடிவா தெரியும். நார்மலா போன் எடுத்து கழிச்சா அந்த சம்பவத்தை சொல்லுவாங்களா அவங்க? நிறைய சொல்லுவாங்களா அவங்க காய்ச்சா? சும்மா கோல் எடுத்து பாருங்களேன். இது ஒரு ஆதாரத்துக்காக வேண்டி நான் இப்போ போன் இந்த பெரிய போன்ல அங்கே போன் கொண்டு வரல, பெரிய போன் நான் கொண்டு வரல. அப்ப அது நேருக்கு நேரம் வேணுமெண்டா இன்னொரு நாளைக்கு நம்ம கூப்பிட்டு பார்ப்போமே, பிரச்சனை இல்லை. என்ன பேயா? கூப்பிட்டு பார்க்குறேன், அண்டைக்கு கூப்பிட்டு பார்க்குறானே. வீடியோவிலையா? வீடியோவிலாண்டு இல்லை, இப்போ ஃபோனில் பார்க்கலாம். எத்தனை மணியண்டா ஒரு டைம் உண்டு. இப்போ எல்லாம் செய்யலாது. மற்றது மழை காலத்தில் மழை இருளாக இருக்கிற நேரத்துலலாம் எதுவுமே கூப்பிட்டு அழைச்சி பார்க்கலாது. நல்ல வெயிலாக இருக்கணும், நல்ல நிலங்காஞ்ச டைமாக இருக்கணும். அந்தந்த டைம்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் அழைச்சி பார்க்கலாம். அவங்களுக்குரியது மஞ்சள் பிரட்டி சோறு, பெரிய மீனொண்டை சுட்டு அப்படி வேலை செஞ்சு பெரிய தலைவாழல் வளர்த்தாட்டி எல்லாம் ஒரு மடையொண்டை வச்சு கூப்பிட்டு நாங்கள் இருத்தாட்டி கூப்பிட்டுட்டு வடிவா நாங்கள் அழைச்சி அந்த இடத்த அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட வைக்கிறது. அது தெரியும், சாப்பிட வைக்கலாம். சாப்பிடுவோம். ஆனால் யாருக்கும் தெரியும் அந்த சாப்பாடெல்லாம் இப்படி சாப்பிட்றோன்றது தெரியும். சாப்பாடு மட்டும் போய் தெரியும். ஆனால் அந்த எந்த உருவத்தையும் காணல. இல்லை இப்போ நான் சொல்கிறேன், அது சாப்பாடு குறைஞ்சு கொண்டு போகுமா? அது குறைஞ்சி போகும். ஆனால் நாங்கள் பார்த்து நிற்கக்கூடாது. அதை நீங்கள் அங்கால திரும்பி நாங்கள் ஒரு கொஞ்சம் அதெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி வச்சு போட்டு நாங்கள் எத்தனை மணி அதை செட் பண்ணி வைக்கலாம். கேமராவில் சம்டைம் காட்டும், சம்டைம் காட்டாது. உண்மையில் இந்த ஃபோனுக்கு நான் 2 ஃபோன் வச்சுருந்த ஒரு ஃபோன் டிஸ்பிளே ஆகிட்டு நான் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த டிஸ்பிளே ஃபோனில் நான் இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல 2-3 இடத்துல எடுத்தது. நான் இங்கே அரசியடி தீவு அம்பலாந்துரம் அரசியடி தீவில் ஒரு இடத்துல எடுத்து நான் ஒரு வீட்டில், அதுவும் இருக்குது அதில். அதே மாதிரி ஒரு சில போன்கள்ல இருக்கு, பிடிக்கும் வடிவா, அழகா தெரியும். இல்ல எங்கட நிலாவெல்லாம் தெரியும். இல்ல அப்படியே நல்ல குவாலிட்டியான போனா இருந்தாலும் அதை பத்தி இல்ல. ஒரு சிலவங்களுக்கு அந்த போனுக்கு மேல காட்டு சிசிடிவியில் ஒரு சிலவங்களில் பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்க்காங்களான்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு சாப்பாடை வச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல மெல்லமாக குறைஞ்சி போகுது தானே? அது குறைஞ்சி போகக்குள்ளே நம்ம சாப்பாடு கிட்டவே ஒரு இதை வச்சோம்னா ஒன் பண்ணி வைக்கலாம். அது குறையிறது தெரியும் தானே? சாப்பாடு குறையிறது தெரியும் தானே? சாப்பாடு குறைகிறது தெரியும். சம்டைம் அது தான் சொல்றேன். இப்போ எங்களுக்கு நீங்க இப்போ சாப்பாடு வச்சுட்டு இப்போ தூர போக நாயும் வந்து சாப்பிடும் தானே? அப்படி இல்ல அப்படி அந்த அளவுக்கு நாய் வராது. நாய் வரக்கூடிய அளவு சாப்பாடு குறைஞ்சிருக்குன்னு மிருகங்கள் சாப்பிடலாம் தானே? நாய்க்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு தூரத்துக்கு நாங்க போக வேண்டியது இல்லை. பக்கத்திலேயே இருக்கலாம். நாங்க காய்ச்சி கொண்டுறோங்க. அதை நாங்கள் கண்ணுட்டு பார்க்காம நாங்கள் பக்கத்துல இருக்க வேண்டிய கொஞ்சம் தூரத்துல. அவங்களுக்கு ஒரு 2 பாகம் கழிக்க இருக்கலாம். நாய் வராது. அது எந்த ரூபத்திலையும் வந்து சாப்பிடலாம். நாய் வராது. அந்த இடத்த நாங்க மடையை ஒன்று வச்சாலும் ஒரு தேங்காய் வட்டி பாருங்க. நீங்க வளவு காவல் ஒன்று பண்ணக்குள்ள தேங்காய் வட்டி பாருங்க. அந்த தேங்காய் ஒன்று நாய் சாப்பாது. நாங்க வேறு இடத்துல தேங்காய் ஒன்றை வட்டி போட்டு போனோம்னா அந்த தேங்காய் சாப்பிடும் நாய். நாங்க காவல் ஒன்று செய்து கொண்டு தேங்காயை கட் பண்ணி போய்க்குள்ள ஒரு தேங்காயும் கிடைக்காது. அது சாப்பிடாது நாய். அதுக்கு தெரியும் இது இப்படித்தான் இன்னத்து தான் செய்யறாங்கன்றது. அது அப்படி ஒன்று நடக்காது. மற்ற நாங்கள் வைக்கிற மடையை சாப்பிடாம இல்லை, மீன் இறைச்சண்டா நாய் விடாம இல்லை சாப்பிடும். ஆனால் அந்த இடத்துல வராது. அந்த இடத்துல வராது. வடியாக கூப்பிட்டு வடியாக பார்க்கலாம். அந்த டைமில் நாங்கள் வந்து உண்மையாக கிட்ட வந்துட்டாங்கன்னாக்குள்ள அங்கே பக்கத்தில் இறிஞ்சி கல் உடஞ்சி இப்படி இல்லை ஏதோ ஒரு கம்பை ஒட்டாச்சு சத்த மரம் வளர்ப்பு கேட்டு வரும். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் பயப்படாம வடியாக கேட்கலாம். இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வாரம் சரி, நீங்கள் ஒரு டைம் எடுங்க. என்ன நாங்கள் வாரம் இரவில் எத்தனை மணிக்கு வரணும்? இரவையில் வந்து நாங்கள் இப்போ அதுக்கண்டு நாங்கள் பகலில் ஒரு டைம் ஒன்று எடுத்துகிட்டு தான் இத்தனை மணிக்கு தான் நாங்கள் போக மாட்டோம். அத்தனை மணிக்கு சொல்லலாம். ஏன்னாடா இரவைக்கு 11:30 11:30 நாங்கள் எத்தனை மணிக்கு 2 மணிக்குள்ளே நாங்கள் எத்தனை மணிக்கும் பார்க்கலாம். இரவுல 11:30 நாங்கள் 2 மணிக்குள்ளே எத்தனை மணிக்கும் பார்க்கலாம். எத்தனை மணிக்கும் பார்க்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த மரத்தெல்லாம் முறிச்சிருக்கு. அது வந்து சித்தப்பாவும் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு அழைப்பு விஷயமாக அவங்கள கூப்பிட்டு இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் மெனக்கட்டு பார்க்கக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் செய்து வரும். ஆனால் நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும், பயப்படக்கூடாது. யாருமே இந்த திக்கண்டு திணுக்கிட்டு பயந்தாலே ஒரு சொல்லுவாங்க சவக்கால கூட்டிட்டு போயிட்டாங்க பேய் அடிச்சதுன்றது. நான் மட்டுமே வரேன். பயப்படாம நீங்கள் எத்தனை பேரும் வரலாம். நாங்கள் ஒரு சாமான் வேணுமெண்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் இது இல்லாமல் ஆகுறதுக்கு ஒரு கைக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் ஒன்றை தெரியும், அதை வச்சுட்டு நீங்கள் இருக்க வேண்டியதான். அப்படியும் வரலாம்.
இல்லை இப்போ நான் சொல்லேன் இப்போ நான் நம்ம படியில் கூட்டிட மாட்டேன். ஏன்னா இப்போ அவங்க நம்மளை நம்பி வேலைக்கு இருக்காங்க அப்போ வராங்க. அப்போ நாங்கள் இவங்கள ஒருத்தரையும் வந்து கூட்டிட்டு எங்களை அடிக்கும்ன்றது பயப்படக்கூடாது. அது அடியாது, கிட்டையும் வராது. நம்ம படியா பார்க்கலாம், பார்த்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையும் நம்ம இது செய்யலாது. ஆனா ஏன் நம்மட சுரண்டத்துக்குள்ளேயும் ஒரு 2-3 இருக்கு, என்ன கூட்டி கொண்டு வேற மாதிரி இடத்துல சாமான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போய்க்குள்ள அவங்களுக்கும் 2-3 பேருக்கு தெரியும். நான் அதுக்கு ஒரு இன்னொரு இதோண்டு வரைக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லுவேன், இப்படித்தான் வேன்றதை நீ அவங்களையும் ஒருக்கா கூப்பிட்டு கேட்போமே. அவங்க கண்டிருக்காங்கண்ணா. நம்மளோட சித்தப்பா இருக்காரு, மூந்து சித்தப்பா. அப்போ தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ நம்ம நண்டி அம்மாவோட தங்கச்சி, சரியா? அம்மாவோட தங்கச்சி பத்மா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது எங்களோட மற்ற தம்பி என்ன டிலானியில் கடைசி தம்பி பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவனுக்கு ஒரு 4 சின்ன பொடியா. இப்போ அவனுக்கு வந்து ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும். அப்படின்னா மடியில் வச்சு தீக்கிறேன், அந்த பொடி நான் கவனிக்கிறேன். அப்படியே ரோட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனோட வாசல் இப்போ தான் முதல் வந்து ரோட்டையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ மூந்தன் சித்தப்பாவுக்கும் பேயில சாமியில எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதாவது அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. அப்போ திடீர்னு இப்போ ஒரு ஆள் என்ன சொல்கிறது, இப்போ இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நபரை வந்து கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து கழிப்பு செய்யணும். என்ன பேய் வந்து பார்வையாக இருக்குது, பார்வையாக இருக்குது, கழிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற சவக்காலைக்கு வந்து கூட்டி போயிருக்காங்க. இவருக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. அடையப்படா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சும்மா அந்த வேண்டா அவருக்கு தான் போயிருக்காங்க. அப்போ இவையும் கூட்டி தான் போயிருக்காங்க, சவக்காலைக்கு அண்டியையும் கூட்டி தான் போயிருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த சாரையம் இந்த இதெல்லாம் வைப்பாங்க, கல்லெல்லாம் வச்சு உடனே அந்த பூச்செல்லாம் செஞ்ச பிறகு எடுத்து டக்குன்னு குடித்தவங்களாம், 2டைம் குடித்தவங்களாம். குடிச்சிட்டு அப்போ இவருக்கு நம்பிக்கையில் தானே. அப்போ அந்த பூசாரி சொல்லிக்கார், அப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறன்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டி போங்க, ஆதாரம் காட்டி போங்கன்னு சொன்ன உடனே அது வந்து சவக்கால அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த குப்பைகள்லாம் கொண்டு போடுவாங்க, அந்த பீங்கானுகள் அந்த பழைய சாமான்லாம் கொண்டு போடுவாங்க. இவர் பார்த்து கொண்டு அதை சொல்லி அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா அந்த பீங்கான்லாம் இருக்குதாரா, பீங்கான்லாம் அள்ளி பிசிக்கினதாம். அந்த 10 தானே 10 சுழட்டி அடித்து போனதாம். அப்படி உடச்சி பயமுடுத்தாடி ஆகலாம், அந்த 10 சுழட்டி அடித்து போனதாம் என்று சொன்ன உடனே எனக்கும் பெரிய நம்பிக்கை, நான் பார்த்தா நம்பிக்கை வரும்னு. ஆனால் அது அந்த டைமில் நிறைய அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆக்கள் போயிருக்காங்க, நிறைய பேர் ஆக்கள் போயிருக்காங்க. அவங்களும் பார்த்து சொன்னப்போ நான் என்ன பண்ணேன் இது இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கடவுள் பக்தி. ஏன்னா அதில் இப்போ தான் கடவுள் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்க. நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான், இது வந்து உண்மை சம்பவம், நடந்த சம்பவம் இது. அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து கையை பிடிச்சி இழுத்து பயந்து ஓடி வந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கதையை நான் கேள்விப்பட்டிருப்பேன். நேரில் இன்னும் இப்போ பார்த்ததில்ல. நானும் சில விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்கேன், நானும் கதைச்சிருக்கேன். இல்லை இது வந்து எல்லாரும் சொன்னா நம்மளை வைத்தியம் பண்ணிடுவாங்க. சரி, என்னென்னு சொன்னால் இது ஏற்கனவே தெரியும், நான் இப்போ நெருங்கி பலரோடு சொல்லிட்டு நான் கதைச்சிருக்கேன். இது திவானுக்கு தெரியும், நம்முடைய ஏஜே திவா அது தெரியும். அப்போ என்னென்னால் நான் கொழும்பில் ஒரு வீட்டில் நான் இருக்கக்குள்ள வாடகைக்கு நாம தான் தனியாக இருந்தேன்னா 4வது இது அந்த கட்டடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து புது கட்டடம் இல்லை, அந்த டைமில் கட்டிய கட்டிடங்கள் பழைய காலத்து. அப்போது ஒவ்வொரு நாளும் அதாவது வளர்ச்சி ஜன்னல் அடைச்சிருக்கும், உள்ளுக்குள்ளே காற்றுகள் வர்றதுக்கான எந்த விதமான அடையாளம் இல்லை. இப்போ இந்த ரூம் இருக்குன்னு வைங்களேன், இப்போ கதவு இப்போ நம்மளோட ஒரு கதவு தானே இருக்குது. இப்போ கதவுனக்குள்ளே இது சேர்த்து இப்போ ஒரு கதவு, சரியோ ஒரு கதவு நம்ம தள்ளிட மாட்டா ஒரு கதவு திறக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த சமையலறை கிட்ட இருக்கிற கதவு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதை தள்ள மாட்டா கீழுக்கு ஒரு பாதி கதவு இருக்குது, மேலுக்கு ஒரு பாதி கதவு. நீங்கள் பார்த்துருப்பீங்களே தெரியா என்ன ஜன்னல் மாதிரி இருக்கும் கதவு. அப்போ லொக் பண்ணலாம் அது, அப்போ வெளியில் வளைச்சி காற்று வரக்கூடிய இடமே இல்லை. ஆனால் பார்த்தா எனக்கு நான் இருக்கக்குள்ளே அது என்னை சுற்றி எனக்கு ஒரு ஃபீல் உண்டானது, அதாவது என்னை சுற்றி வேறு யாரோ இருக்கிற மாதிரி. என்ன சொல்கிறது, வேறு யாரோ நம்மளை சுற்றி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும். நான் தனியாக இருப்பேன், வீட்டில் அடி பண்ணி கொண்டு தனியாக இருப்பேன். அப்போ என்னால் அந்த டைமில் நான் என்ன இந்த சில இதில் யூடியூப்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். நான் இது பேய் இருக்கா இல்லையா இதுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்குற டைமில் ஒரு கிரே வில்ஃபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் உண்டு, கிரே வில்ஃபம்னு சொல்லிட்டு பாஷு என்னான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யூடியூப் சேனலில் பார்க்கக்குள்ள அவன் கதைக்கிறாங்க, ஆனால் அது பொய்யன்ற அளவுக்கு இல்லை. அப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தனியாக வேறு தெரியும் இல்லை, நான் தனியாக இருந்தேன் என்றால் இரவு ஒரு 1:30 அப்படி இருக்கும், 1:30 1 மணி டைம் இருக்கும். அப்போ எனக்கு நித்திரையே வருது இல்லை, எனக்கு அதை பார்த்ததுலேருந்து நித்திரை வரையும் இல்லை. அப்போ என்னஞ்சால் அந்த நம்ம ஒரு பொருளை வச்ச பண்ண மேசையில் கீழே ஒன்றாக விழுறது, அங்கால அப்போ சத்தம் கேட்குறேன், எலிகள் நிறைய ஓடுற மாதிரி சத்தம் கேட்குறேன். அப்போ என்ன செய்தால் நான் இருந்து கொண்டு அந்த வீடியோவில் எப்படி கதைச்சாங்களோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வீடியோ எடுத்துக்கொண்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ அது தைரியமாக இருந்தானே வீடியோ எடுத்துக்கொண்டு ஆயிடுச்சா, வீடியோ எடுத்துக்கொண்டு அப்போ நான் சொன்னேன். நான் எனக்கு என்னென்றால் இங்கேயோ யாரோ இருக்கு பயமெல்லாம் கதைக்கு அந்த தைரியம் வந்துட்டு தனியாக இருந்து வந்துட்டோம், யாரோ இருக்கிறன்ற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படி நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேலுக்கு இருக்கிற கதவு மட்டும்
மெல்ல 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 திறவடட்டும். என்ன சொன்னேன்? சொன்னது சொன்ன உடனே பார்த்தா மெல்ல மெல்ல திறவடுது, மெல்ல மெல்ல திறவடு. சத்தியம் அந்த வீடியோ இருந்தது நெட்டு திவான் டெரிங் பண்ணிக்கிறேன் போனச்சு காய்க்கேன் பாருங்கண்ணா, மெல்ல மெல்ல திறவடுது. அப்போ ஒருவேளை காற்று அடிக்குமோன்னு எனக்குள்ள மனசுக்குள்ள தைரியம்டாப்பா, இல்லை இது பேய் இல்லை இது காற்று தான். அப்போ திருப்பி என்னன்னு சொன்னால் எனக்கு இப்போவே நம்பிக்கை இல்லை, கீழே நிற்கிற கதவு மெல்ல மெல்ல திறவடும், அதுவும் திறவடு, ஒத்த கதவு திருப்ப திறவடுது. அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று வந்து கொண்டு இருக்கு எனக்கு, ஏதோ பேயில்ல ஏதோ ஒரு தைரியத்தில் இருக்கேன், ஏதோ ஒன்று நடக்குது. திருப்பி என்ன செஞ்சோம்னா சரி ஓகே எனக்கு இந்த 2 கதவை நீங்கள் மெல்ல திறந்துன்னு சந்தேகம் எதாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. 2 கதவையும் ஒருமிக்க மூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த கணம் 2 கதவு மூடப்படுது, 2 கதவு மூடப்படுது. எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் வேகமாக அடிச்சு காட்டு வீடியோலாம் வேகமாக அடிச்சு ஆர்ஜே சந்திரண்ணா அவருக்கு நான் அந்த வீடியோ அனுப்பினான். இப்போ நான் கூட அடிச்சு நான் காய்ச்சிக்காரன் பாருங்க, அவருக்கு அனுப்பினேன் சரியும். அப்போ கதவை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பள்ளி 2 விழுந்துச்சு அடி, 2 கதவு. இப்போ ஒரு காற்று இப்படி அடிக்கலாம், காற்று சந்தர்ப்பம் இல்லை நேரமாக அந்த வீட்டில் ஒரு வேளை அந்த உண்மையால இந்த ஒரு இதில் விசுவாசமாக இருந்த இடத்துல இருந்தால் செத்து போன ஆத்துமாக்கள் எல்லாம் நிற்கலாம், அந்த வீட்டுக்குரியாகலாம், அதுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி எங்களோட கல்லாத்துலேயும் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, வீட்டில் அவங்களோட புள்ள ஒன்று தூங்கி செத்து தான். அப்போ இந்த வீடும் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லை, ஒரு வந்து பாருங்க ஐயாண்டு. அப்போ அங்கே போய் பார்க்குற நேரம் உண்மையில் சாமி ரூமுக்குள்ளே இப்போ சாமி ரூமுக்கு இருக்கிற கதிரை வந்து சரசரண்டு வெறும் கதிரை அங்கேருந்து நடந்து வரும் மண்டபத்துக்கு கதிரையை பார்ப்பாங்களே, என்னோட 1000 எடுத்து போடுறாங்களே, இங்கே ஒருத்தரும் பாறையில் உண்மையில அப்படி நடந்து வரும் அந்த கதிரை, சும்மா வரும், சும்மா அப்படி அரைச்சி வரும். அதை கண்டு எல்லாரும் கயந்து கத்தி அந்த வீட்டில் ஒருத்தரும் இருக்கிறே இல்லை. இப்போ கூப்பிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்படி தான் ராத்து மணிக்குது, எனக்கு தெரியாது, இவங்களுக்கு முன்னாடி சொல்லே இல்லை, இந்த பிள்ளை நடந்தது தூக்கு போட்டு செத்ததுன்றலாம் சொல்லே இல்லை. அப்போ நான் கேட்டேன், நம்ம என்ன போகிறாள் 6 ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போகிறாங்களா 6 செத்ததுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க விளக்கமாக இப்படி தான் செத்ததுண்டு, அந்த பிள்ளை ராத்து மஞ்சள் நிற்கிது, இந்த மாதிரி தான் இப்படித்தான் பிரச்சனை 2 சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எல்லாரும் பெரிய ஒரு நம்பிக்கை மாதிரி இப்போ எல்லாரும் வந்து பிறகு அந்த இது கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லி வந்தாங்க. நான் அதுக்கு போய் கிளியர் பண்ணேன். உண்மையில் அப்படி தானே இருக்கு, அப்படியான விஷயங்கள் நிறைய. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நான் கூப்பிடக்குள்ள எனக்கு மந்திரம் தெரியுமா சந்தேகம் தெரியுமா, மனசுல ஒரு நம்பிக்கைலாம் கதைச்சு நான் ஏதோ ஒரு மனசுல தைரியத்தை ரெண்டால் தனியாக தான் இருக்கிறேன். நான் அப்போ தனியாக தைரியம் மந்திரம் தேவையில்லை, மாயம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. நாங்கள் என்ன சொல்லி யாரோட கதைக்க போகிறோம், கடவுளோட தெய்வத்தோட கதைக்கணுமா, ஒரு தெய்வத்தோட கதைக்கிறனாலும் விசுவாசமாங்கட மனசுக்குள்ள வடிவ உள்வாங்கி எடுத்து நல்ல விசுவாசமாக அவரோட தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரே சிந்தனையிலிருந்து கேட்டோம்னாக்கா அந்த சாமியோடையும் நாங்கள் கதைக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பயம் ஒரு 2 நாளைக்கு பயமா இருந்தது. என்னடா நம்ம சொல்றலாம் செய்யுது, நீ வேற இடத்தையும் போகவே மேலாது, அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம் போகவே மேலாது, வீட்டில் இருக்கிறோம். அப்போ 2 மாதிரி இருக்கக்குள்ள அந்த சத்தம் பலமா கேட்கும். அப்போ அதே மாதிரி என்ன சொன்னா அந்த ஃபோன் இருக்கு தானே, அந்த விவோ V21, சரி அது பகல்ல, இரவு இல்லை பகல்ல. அப்போ என்னன்னா என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ யூடியூப் சேனல் அந்த டைம் வந்து பார்த்துச்சுன்னா அந்த கதைச்சு பழகிற டைம் எடுக்கிற டைம். அப்போ நான் அப்படி என்ன செய்வேன்னு சொன்னால் வீடியோ எதஞ்சிட்டு அன்புள்ளங்களுக்கு வணக்கம், இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து காய்ச்சி வச்சு பார்க்குறேன், ஒரு சாப்பாடு ரிவ்யூ செய்கிறதுக்கு அப்படி காய்ச்சி வச்சு பார்க்குறேன். அப்போ நான் இந்த பக்கம் அப்படி கேமரா வச்சுட்டு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி கதைக்கிற டைமில் கிடந்து ஆடுது, இது கிடந்து ஆடுது. அது புதுப்போன் டிஸ்பிளே ஆடல, புதுப்போன் எடுத்து 1 மாதம் 2 மாதம் கூட இல்லை, இந்த யூடியூப்புக்கு அடுத்த ஃபோன் விவோ V21. அப்போ உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம கதைக்கிற டைமில் வந்து அந்த கிடந்து இப்படி அலையில மாடுது, கிடந்து உள்ளுக்குள்ள வந்து அலையில மாடுது. சரி என்னடா பிரச்சனை போனுங்க பழைய போச்சுன்னா அந்த கேமரா துறைச்சி போட்டு திருப்பியும் இப்படி பார்க்குறேன், அதுவும் கிடந்து ஆடுது. அப்போ ஆடினோடனே சந்தேகமாக இருக்குது. சரி இப்போ முன் கேமரா ஆடுது, அப்போ பின் கேமராவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேமரா மாற்றி போட்டு வீட்டுக்குள்ளே பிடிச்சேன். வீட்டுக்குள்ளே இந்த அலையிலமா இப்படி அந்த தண்ணி ஆடிக்கொண்டிருக்கு, இப்படி இது வந்து ஆடிக்கொண்டிருக்கு, கேமரா ஆடிக்கொண்டிருக்கு. சரி உள்ளுக்கு ஆடுன்னு சொல்லிடுறேன்னா இப்போ ஜன்னலில் திறந்து போட்டு ஜன்னலுக்கு வெளியே நான் கேமரா வச்சேன், நான் தண்ணி மயிருக்கு ஆடே இல்லை. சரியன்றது இப்போ எந்த பங்கு இருக்குதுன்னு கடந்து ஆடுது. அப்போ எனக்கு அவர் சந்தேகமாக இருந்து அப்படி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அந்த வீடியோ கூட திவானுக்கு ஆர்ஜி சந்துருமேனு அவங்கள தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சேன். அப்போ அண்ணா கேட்டார், என்னடா அது கேட்டார் வந்துட்டு, அந்த வீடியோ அனுப்ப கேட்டால் என்னடா இது இதையும் கேட்டார், என்னடான்னு சொல்லிட்டு தெரியல, நான் அப்படி தான் நடக்குன்னு சொல்லி அப்போ தூங்குடா இதெல்லாம் யோசிக்காம இருந்தவர் சொன்னார். அப்போ 2 நாள் அந்த 2-3 விஷயங்களை அவதானிச்சு நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் ஒரு தைரியம் ஒரு 3ஆவது நாள் 4ஆவது பார்த்துட்டா 6 பேர் அவங்க கிட்ட நெருங்கிதான். சரி ஏதோ ஒன்று இருக்குது, 6 நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்காங்க. எனக்குள்ள மனசில் ஒரு தைரியம் உண்டு. அதுக்கப்புறம் எத்தனை மணி ஆனாலும் நான் தனியாக போய்த்து வருவேன், ஒலிம்பி திரிவேன். நம்ம ஒரு வீட்டுக்கு தனியாக இருந்தாலும் ஒலிம்பி நடந்தேறிய
பயமா இருக்கும். தைரியம் ஒன்று இருந்தால் நாங்கள் எந்த இடத்துலையும் போய் வரலாம். எந்த பேய் பிசாசு இது எங்களை பயமுறுத்தாட்ட பொருள். எங்களுக்கு தைரியம் இல்லாமல் எடுத்தாப்புல ரெண்டு ஏங்கினாலே அது எங்களை பயமுறுத்தாடி ஒரு பேய்க்கு பயந்த மாதிரி. நீ அதே எங்களை வச்சு பயமுறுத்தாடி நீங்கள் இப்போ கண்ட வீட்டில் வச்சு வடிவ அழகாக ஒரு சாப்பாடு சாமான சரி கட்டி நீங்கள் இடத்த வச்சுருந்தா வடிவ சாப்பிட்றது வடிவ பார்த்துருக்கலாம். அந்த ஆளை பார்க்காட்டியும் அந்த சாப்பாடு எங்களுக்கு தெரியாது, எப்படிலாம் செய்யலாம் தெரியாது. பார்த்துக்கலாம். அப்படியே நடத்துகள்ல அழகாக கூப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் நான் பரவ வீட்டுக்காரர்களும் சொன்னேன். நான் என்ன இப்படி கோல்ட் சொன்னா இப்படி நடக்குது என்ன விலங்குலன்னு இல்லை. அவங்க சரிச்சா அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அதுக்குரிய அந்த ரிப்ளை பண்ணல, அது சொல்லல அவங்க. அப்போ அவங்களோட வீட்டு வந்து போயிருந்தாங்க. டீம் வந்து இருக்க போகிற நேரத்தில் இப்படி அப்படியான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இது பண்ண மாட்டாங்க. அதான் அது எப்படி இருக்கும், வாடகை கொடுக்குற அந்த வீடுனுடையால வந்து ஏதோ பிரச்சனை யாரும் செத்துருப்பாங்களோ காலத்துல இருந்து செத்துருப்பாங்க. ஒரு வேளை அந்த முக்கியமான ஆத்மாக்கள் அங்கே நிற்கும். இது வந்து நான் இப்போ சொன்னதால வந்து டிக்டாக்ல இருந்த வாய்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வாய்ஸை பண்ணிச்சேன் பேய் பதந்து எழுப்புறான் பொய் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. இதை நான் அனுபவிச்சேன்னா உண்மையை சொல்கிறேன். இது பொய் இல்லை. இப்போ நிறைய பேர் 100 இப்போ கிட்ட முட்டை எங்களுக்கு ஒரு கடைசி நாங்கள் முக்கால்வாசி முழு பேரையும் சொல்ல முடியாது. எங்களுக்கு 100 ஒரு 30 பேர் ஆக்கள் வடிவா இன்னும் இருக்கிறாங்க. இல்லாமல் இல்லை, பேயை கண்டவங்களும் இருக்கிறாங்க, சம்பவங்களை கண்ட பொம்பளைங்க இருந்தால் ஆம்பளைங்க எல்லாரும் இருக்காங்க. இல்லாமல் இல்லை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பிரச்சனை இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் சுடலைக்குள்ள சவக்காலைக்கு பேய் இருக்குன்றது பயமுறுத்தாட்டுன்றது இன்னொரு அலைங்கிறது இன்னொரு பிரச்சனைப்பட்டதுன்றது அது பொய் வேலை. அதுக்குள்ளே காமிக்காது, ஒருத்தரைக்கும் பயமுறுத்தாட்டாது. வடிவ அழகா சுடலைக்கு நாங்கள் விடிய இருந்து விடிஞ்சும் போகலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. ஆனால் பேயன்றது இப்படித்தான், அழைச்சி பார்க்கணுமெண்டா கூப்பிட்டு பார்க்கலாம் அவங்களுக்குரிய அவங்களுக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் வச்சு நான் கேட்குறேன். ஆமாம், இந்த வீடியோவில் வச்சு கேட்குறேன். சரி, இப்போ எனக்கு அந்த சம்பளம் நடந்து காலம் ஆயிடுச்சு. சரியா, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நான் கேட்குறேன், இந்த வீடியோவிலேயே உங்களால் வந்து அப்படியான விஷயங்கள் நடத்தி காட்ட முடியுமா? நாங்கள் வீடியோவில் செய்யணும்டா செய்து காட்டுவோம், அது பிரச்சனை இல்லை. மச்சி திவானு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் வீடியோ கூட அடியன். கொஞ்சம் டக்குன்னு அடியா அவசரமா. அவனை வாரம் வந்து அடிக்கிறான். இவனுக்கு நான் வீடியோ அனுப்புனா அப்போ நான் அன்றைக்கு பண்ணாலும் கேட்டேன், அந்த வீடியோ இருக்கு அவனுக்கு. இப்போ கோல் அடிக்கும் வரைக்கும் நான் சொல்லுமே, நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு வீடியோவில் அப்படி ஏதாவது அசம்பாவம் நடத்த காட்டுவீங்களா, பேய் வர வைப்பீங்களா? நடத்தி காட்டுவோம். நடத்தி காட்டுவோம். சவால் அது. இது சவால். நம்மளால முடியுமன்றதை மட்டும்தான் சொல்லலாம், முடியாதுன்றது நாங்கள் ஏனண்டா ஏமாற்றக்கூடாது. இன்னொரு மனுஷனை ஏமாற்றன்றது நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்கட்டும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இது உண்மையானது, உண்மையான தெரியும். சரிதா, வீடு எடுத்துக்கணும் பாருங்க, தெரியுதோ காயாடுறா காயாடு. சரி, என்னன்னு சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கொழம்புல இருந்து ஒரு வீடியோ அனுப்புனா, கதவை திறக்க சொன்ன திறந்தது அடைச்சது, அந்த வீடியோ இருக்கா உனக்கிட்ட? அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லு, என்ன என்ன இருந்தது அந்த வீடியோவில்? நீ சொல்லண்டா, வீட்டில் காய்ச்சி கொண்டிருக்கோம் நாங்கள் நிற்கிற இடத்த பாரு. இங்கே சவக்காலையா நிற்கிறேன். சரியா, நீ சொல்லு அந்த வீடியோவில் பார்த்தா சொல்லு. வீடியோ கால் உனக்கு காட்டுனானே, வீடியோ கால் காட்டுனானே உடனே வீடியோ கால் நான் அவனுக்கு காட்டுனா பாரு, சொல்லல எதை செய்ய முடியாது. தெரியல. ஓகே ஓகே, அதுதான் கொடுத்து. சரி, ஓகே ஓகே மக்கள், என்ன அப்படி சொன்னால் வந்து இப்போ திவானு கேஜே திவானு அவன் தான் வந்து கழிச்சிருப்பான். அவனுக்கு தான் அந்த வீடியோ நான் அனுப்பியிருந்தான், அவனுக்கும் சந்திரனாக அனுப்பியிருந்தேன் நான். இப்போ இது பொய்யன்னு சொல்லலுமா? யோசிச்சு பாருங்க, எப்பயோ நடந்த விஷயத்த வந்து இப்போ பொய்யண்டாவது சொல்லலுமா அவனால்? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். உண்மையில பேயண்டா என்னடா இதெல்லாம் பொய் வேலை அப்படின்ட்டு. உண்மையில் நானே நம்புறேன், இல்லை பேயண்டால் நம்ப மாட்டேன். ஒரு சாமி ஒன்று ஆடுதுண்டா, அந்த சாமியை எப்படி நான் பார்க்கணும், எப்படி உண்மைக்குமே ஆடுறாங்களா பொய் ஆடுறாங்களா அதையும் பார்க்கணும் நான் அப்படின்ட்டு. கலையாடுறது கலையாடுறது. ஆனால் எல்லாரும் சும்மா நான் கலையாடுறேன்னு சொல்லி ஆடுவாங்க தான். நான் உண்மையான கலையில் நிற்க மாட்டாங்க, ஒரு நிலையில் நிற்க மாட்டாங்க. பேயன்னு இப்போ நாங்களும் பேய் தான். நாங்கள் ஒரு இதை நினைச்சாலே அது பேய் தான். அது அப்படி ஒரு பேய் இல்லாமல் இல்லை, பேய் என்று இருக்கி. அங்கே ஆடுறது முழுதும் தெய்வமாண்டா, தெய்வமாக்கு ஆடுறது நிறைய பேர் எல்லாரும் ஆட மாட்டாங்க. பேய் ஆடுறாக்களும் இருக்காங்க, தெய்வம் ஆடுறாக்களும் இருக்காங்க.
அப்படியே ஒரு கலைக்கும் இருக்கு. அதே மாதிரி பேய் இல்லைன்னு சொல்லல, பேய் இருக்கு பார்க்கலாம். அந்த பேய் வந்து அவங்க சொன்ன மாதிரி சத்தமா கத்துமா? ஓ கத்த அந்த கீருட்டு கத்தி போகும். அதுக்கண்ட அந்த அந்தந்த டைமுக்கு தான் கத்தும். மற்ற உண்மையில அந்த கீரை கத்துறதா? அது அந்த 12 மணிக்கு பிறகு அந்த இருத்த அமாவாசை அந்த இதுகளில் செத்து போன ஆத்துமாக்கள் அந்த கீரிட்டு அவங்களுக்கு என்னென்னா உள்ளடக்கம் இந்த அவங்களுக்கு ஒரு அடக்கம்னு சொல்லி டக்கண்டு மேலவமோ அதுக்கு போய் சேர மாட்டாங்க. அப்படியான ஆத்துமாக்கள் இங்கே நிற்கிறாது. அவங்களோட மூச்சு காற்றுகள் வடிவா எல்லாருக்கும் தெரியும். அந்த கீரிட்டு கத்தி போகிறது, அதாவது ஒரு 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 மயில் கத்துற மாதிரி ஒரு கீரிட்டு கத்தி போகும். வேற வித்தியாசமாக ஒரு கத்தும். அப்படியான சத்தம் எல்லாம் காட்டும். அது பிறகு அது வந்து கேட்ட சொல்றாங்க. இப்போ அவங்க சொன்னவங்க சொன்னா வந்து இந்த இதுல பஞ்சமியில பிறந்த ஒரு ஆள் அதான் அப்படியான அந்த பஞ்சமி எரித்த அமாவாசைன்றது அதான் அந்த டைம் பிறக்கிறார்கள். அப்படித்தான் அந்த கீரிட்டு கத்தி போறது. இல்ல அவ பார்த்தாலே அது பிறந்தாளாம். ஓ அந்த பிறந்தாள் பார்த்துதான் அந்த அதுல பிறந்தாள் தானே பஞ்சமியில பிறந்தான். பஞ்சமியில பிறந்தாள் தான். அப்படியே நாட்கள் அந்த ஆத்துமாக்கள் செத்து போன ஆத்துமாக்கள் அப்படியே நாட்கள் தான் செத்தாங்கன்னு சொன்னா அவங்க கத்துவாங்க. கத்துற சத்தங்கள் வடிவா கேட்கும் எல்லாருக்கும். ஆனா எல்லாருக்கும் கேட்காது. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு கேட்கும். எல்லாருக்கும் இந்த பேய் கத்துனு சொன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஓ எங்க எனக்கு தெரிஞ்சு கத்தி போயிருக்கு, பயந்துனாங்க, ஓடி போய் ஒழிச்சுனாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு காட்டும். இப்ப அங்க நாங்க ஒரு 10 பேருக்கு கண்ணக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு காட்டாது. ஒரு 5 பேருக்கு காட்டும் அந்த கத்தி போறது, பக்கத்துல வாரது போறது. இப்ப எனக்கெல்லாம் நான் நடந்து போக்குள்ள உங்களுக்கு காட்டும். என்ன போகுது பாரு, என்ன ஒரு ஆள் சாமான் நிக்குது பாருன்னு அந்த தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? மனங்கள் வித்தியாசங்கள் உங்களுக்கு பருமொழிச்சு மற்றபடி ஆக்களை பார்க்க மாட்டேங்க. இப்ப ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமா செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டுவீங்களா? அதுக்குள்ள எந்த விதமே இப்போதைக்கு எதுவுமே செய்யல. அதுக்குன்னு நான் சொன்னேன் அந்த டைம் எங்களுக்கு அந்த 11:30க்கு பிறகு நாங்க எந்த டைம்ல 2 மணிக்குள்ள எந்த விதமான ஆசிமங்களையும் கூப்பிட்டு பார்க்கலாம். ஏன்டா அந்தந்த டைம்ல மட்டும் கூப்பிட்டா ஏன்டா நடமாட்டத்துல அவங்களுக்கு எந்த கலைவும் இல்ல. 3 டைம் அது அவங்க. அடுத்த கழிப்பு என்னன்னு கழிப்புன்னு சொல்றது எங்களுக்குள்ள நான் இப்போ சொன்ன நேரத்தில் சொல்லியிருப்பேன். உங்களுக்குள்ள ஒரு ஆத்மாவை நான் விடணும் புள்ளாண்டா உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா வந்து பூரும் உங்களுக்குள்ளே நின்று நான் இப்போ எங்களுக்கு அந்த அதாவது வேற ஆள் நினைச்சு ஒரு ஆள் அழிக்கிறது செய்யறது. அப்படியா அழிக்கிறது செய்வாங்க இல்லையா? தன் அறியாம நாங்கள் கழிச்சு போட்டு போறது, இன்னும் ஒரு ஆள் கூடு விட்டு கூடு பாயிரன்றது, இன்னும் ஒரு ஆள் உடம்புல இருந்து கழிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம்னா அந்த இது போய் இன்னும் ஒரு ஆள் உடம்புல நின்று அவங்கள நின்று கேட்காதெல்லாம் கேட்டு சாப்பிட வேண்டியெல்லாம் சாப்பிட்டு அதை காட்டு இதை காட்டு மாதிரி அங்கே ஓட வைக்கிறேன் இங்கோட மேண்ட பழுதா அப்படியான வித்தையில தான் மிரிக்கி. அப்போ அப்படியே நாங்களை கழிக்கிறேன்னாக்குள்ள அதுங்க அந்த அவங்களுக்கு என்ன கொடுத்தா கழியும், இவங்களுக்கு என்னத்தை வச்சு அவங்கள கழிக்கலாம் என்றது எங்களுக்கு அந்த இதுகளை பார்த்து நாடி பார்த்து அந்த நாடியை பார்த்து தான் நாங்கள் செய்யணும். அதுக்குரியது சாமான் எல்லாம் கொடுத்து தெரிஞ்சால் நாங்கள் அதை கழிக்கலாம். அவங்கள கழிச்சிட்டு வந்தோடனே அவங்களுக்கு 2-3 தடவை இதே மாதிரி கழிச்சு போய்க்குள்ள இன்னொருத்த நிற்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஒரு சிலங்கள் இப்படி தானே கழிப்பன்னு சொல்லிட்டு போய் கழிப்பாங்க. ஒரு சிலங்களுக்கு கழியாது, என்னடா கழிக்க அப்படி தான் அந்த புள்ள இருக்கு இப்படி எண்ணுவாங்க. ஒரு சிலவங்களில் கழியாது லேசில். அதுக்கு உரிய மாதிரி நாடி பார்த்து வேலை செஞ்சு அப்படி என்று செய்தால்தான் அது ஒரு முற்றுமுட கழியும், மற்றும்படி கழியாது. அடுத்து இப்போ இந்த பேய்கள் இப்போ நிற்கிற டைமில் இப்போ செவக்காலைக்கு தானே இந்த பேய் பார்வையாகிறண்டா என்ன பேய் பார்வையாகன்றது வந்து எங்களுக்கு இதில் நின்று எங்களுக்கு சும்மா போக்குல இருக்கல பார்வையாகிற அப்படியாண்டு இல்லை. அதாவது எங்களுக்கு கழிச்சிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லை ஒரு இடத்த பூசணிக்கால் ஏதோ வெட்டி இருப்பாங்களா அந்த இது எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் உண்மையில் நிற்கும். நாங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அழைப்பு அந்த சவுறுகள் அதுகளை சமைச்சு வச்சு கூப்பிட்டா வருவாங்களான்னு சொன்னேன். அதே மாதிரி அப்படியெல்லாம் செய்து வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல நிற்பாங்க. நாங்களும் போய் உண்டாப்பா அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு ஓ இந்த சாப்பாடு நல்லா இருக்குடாப்பா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு இந்த வித்தியாசமாக சாப்பாடுலாம் நல்லா இருக்கு ஏன்னு இப்படிலாம் செய்யிருக்காங்க அப்படி ஒரு எண்ணம் வந்து எங்களுக்குள்ளேயே அது அங்கே நிற்கிற ஆத்துமா எங்களுக்குள்ளேயே பூந்துடும். அப்படி அதான ஒரு பார்வை ஆகுறன்றது எங்களுக்குள்ள வந்து உள்சென்றுக்கண்டா அப்போ எங்களுக்குள்ள இருந்து திரும்பி இதே சாப்பாடு அங்கே இஞ்சாண்டு நாங்களும் எங்களோட வீட்டை வார சாப்பாடு எங்களுக்கு பத்தாது. எங்களோட வீட்டு அம்மா சமைக்கிறது எனக்கு பத்தாது, என் பொண்டாட்டி சமைக்கிறது எனக்கு பத்தாம இருக்கும். இப்போ 4 பேர்கிட்ட போக்குள்ள எனக்கு என்னடா 5 ரூபா நான் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 100 ரூபாய் வடை வாங்கினீங்கன்னா எனக்கு அந்த 100 ரூபாய் வடை எனக்கு பத்தாது. நான் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிடணும், நீங்கள் தனியாக இருந்து 100 ரூபாய்க்கு எனக்கு போதும் மாட்டேது விளம்பு. அது அப்படித்தானே அந்த ஆத்துமாக்கள் உள்ள சென்று தாண்டா. அப்போ அந்த அந்தந்த சாப்பாடுகள் எங்களுக்கு எவ்வளவு வரும் முட்டை தந்தாலும் பிடிக்காது. ஏன்னா எங்களுக்குள்ள நிற்கிறது சாப்பிட்றது. இப்போ நாங்கள் இப்போ சவக்காலைக்கு வந்துருந்தானே எங்களுக்கு ஏதாவது பார்வையாகுமா? இப்போ எந்த இது பார்வையுமே ஆகாது. சவக்காலைக்கு வச்சு எவருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு பேய் பிசாசு எதுவுமே எங்களுக்கு உள்ள செல்லாது. அப்ப இங்க சவக்காலை வந்த உடனே டக்குன்னு வந்து தலையில தண்ணி தெளிப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு தொடக்கு. அதாவது ஒரு குற்றம் பொடியை கொண்டு தாட்டு போட்டு நாங்கள் அடக்கம் செய்யிட்டு வரைக்குள்ள ஒரு துடக்கன்னு சொல்றது. அந்த குற்றத்துக்காக வேண்டி தண்ணி தெளிச்சு மஞ்சள் தெளிப்பாங்க. மற்றும்படி இந்த சவக்காலைக்கு நான் என்ன படத்திலிருந்து போட்டு இரவுக்கு போயிட்டு நான் இரவுக்கு முழுதாமையும் படுக்கலாம். அது என்ன பொறுத்தது. ஏன்டா இது சுத்தம் மட்டும் நினைச்சோம்டா சுத்தம் தான், அசுத்தம் மட்டும் நினைச்சா அசுத்தம் ஆயிடும்.
சுடலன்றது இப்போ இந்த மைண்ட்ல என்ன ஓடுது இப்போ போனவங்களே வந்து வீட்டை போகாம டக்குனு வழியில் வயலில் போய் கிணத்துல குடிச்சு தான் வீட்டை போகணும் அப்படி மாதிரி ஓடுது. அப்படி அன்று இல்லை சுடலைக்குன்றது எங்களை புனிதமான இடம். இல்லை இப்போ சவக்கலை இந்த போக்குள்ள பின்னால் ஆத்மாக்கள் வாரதாகும். ஆத்மாக்களும் எங்களுக்கு நல்லா தொடர்ந்து வராது. அப்படி ஒரு தொடுத்து வாரத்துக்கு எங்கள்கிட்ட அவங்களுக்குரிய சாமானம் இல்லை, அவங்களுக்குரிய பார்வைக்குரிய சாமான்கட கையில் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் எதையும் கொண்டு போகலாம். இப்போ சுடலைக்கு நாங்கள் ஒரு சொல்லுவாங்களே அந்த மீன்கள் பெரிய இறைச்சிகள் சாமான்கள் இங்கேருந்து கொண்டு போய்க்குள்ள இல்லை வேறு என்ன முக்கியமான இதுகள் முட்டை பொரியல்கள் சாப்பாடுகள் அப்படியான இதுகளை கொண்டு போகலாம். அந்த மணத்துகளில் அங்கே நிற்கிறது எங்களுக்கு பின்தொடர்ந்து வராது. உண்மையில வரும் அப்படியான மனங்கள் இதுகள் வரைக்குள்ள எங்களுக்கு பின்தொடர்ந்து வரும். அதுவும் வந்து கண்ட நின்ற நேரத்தில் எல்லாம் வராது. எங்களோட மானிடர் சத்தங்கள், இப்போ இன்னொரு ஆள்ற சத்தங்கள், கதைக்கிறது, பேசுறது. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் போய்க்குள்ள 10 பேர் ஒன்று கூடி கூட்டமாக போயிட்டு இருந்தோம்னா அந்த கூட்டத்துக்குள்ளால எப்படி நம்ம போயிட்டு இருக்கலாம். நாங்கள் பின்தாங்கி நான் என்ற கையில் இறைச்சி இருக்குது, இல்லை மீன் இருக்குது, முட்டை இருக்குது, இல்லை ஏதாவது பொரியல் இருக்குது, சாப்பாடு எல்லாம் சஜித்து நல்ல மனத்தோட போகிறோம். நான் பின்னால் போனேன், நீங்கள் முன்னுக்கு போனால் எனக்கு பின்னாலே வரும். இப்போ இரவில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து கொத்திருத்தானே கொத்தெடுத்து பைக்கில் போகல பின்னால் வர மாட்டீங்களா? பின்னால் வரும். நான் இப்போ கிராங்குளத்துலேருந்து, அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதம் கிராங்குளத்துலேருந்து சாப்பாடு என்னோட வந்த எங்களோட தம்பி யார் விஜய் பலாச்சோல் அவர் மற்ற எங்களோட தினேஷ் என்ற பொடியன் எல்லாரும் வரைக்கும் இப்போ காலையில் காய்ச்சனப்பா அந்த பொடியன் எல்லாரும் ஓட்டோவில் ஏற்றிருந்தப்போ என்ன காவல் ஒன்று பண்ணிட்டு அப்போ நான் சொன்னேன் சாப்பாடு எடுத்து தரேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டேன். அப்போ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன். நினைச்சாண்டா என்ன பீஸாவை இன்னொன்று வாங்கி வந்தாங்க தெரியல எனக்கு, நான் சாப்பிட்றதில்ல. அப்போ அவங்க 3 பேருக்கு அவங்க 3 பேரும் எடுத்துகிட்டு அப்போ ஆட்டோவில் நேற்றி கொண்டு வந்தது. அப்போ நான் சொன்னேன் சாப்பிட்டு வா, நான் தானே ஓடி வந்தேன். அவங்க பின்னால் இருந்து 3 பேரும் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு வரையில்லை. சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு இடைக்கு அங்கே போய் சாப்பிட கொண்டு வந்துருக்காங்க. வரையக்குள்ளே பற்று பாலம் வரைக்கும் நான் கொண்டு வந்தது என்னது இல்லை அவங்கள கூட்டி கொண்டு வந்து நான் தான் ஓடி வராங்க. அப்போ நான் சொன்னேன் என்ன கொண்டு வீட்டை விட்டுட்டு நீங்கள் இஞ்சால போங்க. சரி என்னோட அங்கேருந்து வரையக்குள்ளே வந்தது எனக்கு தெரியும். பின்னால் 6 வாரன்றது எனக்கு தெரியும், விளங்கும் வரப்போகிறாங்க வாராங்கன்றது. இப்போ நான் இவங்ககிட்ட சொல்லல, பயந்து போயிடுவாங்க. உண்மையில் பயந்த ஒடியங்கள் சேர்ந்து வந்துட்டேன். வீட்டை என்ன கொண்டு இறக்கிட்டு இவங்க ஆட்டோ எடுத்துட்டு இவங்களை அனுப்பிட்டு வீட்டை வச்சுட்டா சாப்பிட்டது ரோட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டு போய்க்குள்ள இவங்களுக்கு பின்னால் தொடர்ந்து போயிருக்காங்க. காக்காச்சி வட்டை போகும் வரைக்கும் போய்க்குள்ள பற்று பாலத்தில் வச்சு ஒரு 2 பூனை வந்து குறுக்க வந்துக்கு. அந்த பூனை குறுக்க வந்து இன்னும் போகக்குள்ள கட்டரம்பூச்சி மரத்துக்கு இஞ்சால இன்னொரு பூனை வந்து குறுக்க. என்னடா பூனை பாயுதுண்டோ இன்னொரு அப்படியே போயிட்டு அப்படி இருந்துச்சு. திரும்ப போகிறதுக்குள்ளால போகக்குள்ள 2 பூனை பாஞ்சிருக்கு. அப்படி என்னடா பூனையாக பாயுதுன்றது இவங்களும் பயத்தில் ஒரு மாதிரியாக இவங்களை சந்தேகத்தில் அவடத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வெள்ளாவளி போயிருக்காங்க. வெள்ளாவளியால் கடை கேட்குள்ள டக்குன்னு ஒரு வேகமாக ஒரு சைக்கிள் ஒன்று வந்து எத்தனை மணி 12:45 நைட்டு 12:45. அப்போ அங்கே அந்த வேகமாக வந்து சைக்கிள் ஒன்று வரையா. எனக்கு ஃபோன் தொடர்பில் இருக்காங்க இந்த போகக்குள்ளே போனேன். நான் ஒன்றும் பயப்படாங்க, என்ன லைன்லேயே இருந்து கொள்ளுங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்ல, போக வேண்டியது. வேறு இடையால போக டிஎஸ்பி கிட்ட அளவுக்குள்ள கட் பண்ணிட்டாங்க. அப்போ சரி என்னோட வெள்ளாவளி சந்தியால் கிருக போய்க்குள்ள அங்கே வந்து வேகமாக ஒரு சைக்கிள் ஒன்று வரதில்ல. அப்படி ஓட்டோவில் கொண்டு அடிக்க போகிறாங்க. ஓட்டோ கிருக்கிருக்காங்க. சைக்கிள் ஆள் பட்டத்துக்கு கீழே விழுந்து தரனோட இறங்கிட்டு கால் பார்த்தாங்க. அவ்வளோ தெரியுமில்லை என்ன கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் அந்த டைமில் நானே இருக்கேன் லைனில், அவங்க போகும் வரைக்கும் நான் வீட்டை வந்து என்னால் முடியும் பார்க்க. எவ்வளோத்தால போகிறாங்க எவ்வளோத்தால வராங்க என்ன செய்கிறாங்கன்ற பார்த்துருப்பேன். வணக்கம்னாலையா என்னால் பார்த்துருப்பேன் என்னால் முடியும். அப்போ அப்படி என்று போய்க்குள்ளே அப்போ சொன்னால் சரி என்று கூட்டி கொண்டு போகிறான். போய்க்குள்ளே அப்போ நான் சொன்னேன் லைனில் இருக்கு, அவரை விட்டுருங்க, நீங்கள் உங்களோட பாட்டில் பைக் ஓட்டோவில் ஏறுங்க போயிட்டே இருங்க. போயிட்டு போகக்குள்ளே பால் பண்ண சவக்காலைக்கு முன்னால் போகக்குள்ள ஒரு பூனை பாஞ்சு விழுந்துக்கு. திரும்ப அதையும் விட்டு திரும்ப நான் சொன்னேன் இப்போ கல்லடி பிள்ளையாரில் இறங்கி அவட பைப்பில் தண்ணி எடுத்து மூஞ்செல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு திரும்ப போயிருக்காங்க. பானி உள்ள கடையில் போய் அங்கே அந்த தும்பால் கோசைக்கு போய்க்குள்ள அதில் பெரிய ஒரு பூனை உண்டு பாஞ்சு விழுந்துக்கு. என்னடா எல்லா இடத்தையும் பூனையாண்டு உங்களுக்கு ஒரு பயங்கூடம் ஆயிடுது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீ கண்ணை முடித்து உங்களோட பாட்டில் ஓடிக்கொண்டே இருங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் பெறாதுன்றது சொல்லி கொண்டு இருக்கேன். அந்த டைமில் நான் வீட்டை தொடர்பு இருக்கேன் லைனில். சரி ஒன்று அப்படியே போயிட்டு புளியடியால் வெட்டி அடுத்த ரோட்டுக்கு வெட்டைக்குள்ளே திடீர் ஒன்று சத்தம் உண்டு. அடி ஒன்று ரோட்டோவில் விழுந்து அடியோட நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் போய்த்தே இருங்க, லைனில் இருக்கேன். நான் பின்னு காட்டி விழுதா? பின்னு காட்டி நான் சொன்னேன் லைனில் இருக்கேன், அடி விழுந்து நீங்கள் பயப்படாமல் போய்த்தீங்க. அதே மாதிரி அடி விழுந்துக்கு அடி விழுதுக்கிட்ட பயப்படுதாங்க. நான் என்ன பயப்படாங்க, நீங்கள் லைன்லேயே போய்கிட்டு நான் பின்னால் பார்த்துட்டு இருக்கேன். நான் இல்லாட்டி பைக்கில் எடுத்து பின்னால் வருவேன், நீங்கள் ஒன்றும் யோசிக்காம போய்த்தே இருங்க. ஏன்னா பேய் அங்கே அடிக்கணும் நான் இங்கேருந்து போக முடியாது சொல்கிறேன். மனப்பயம் இல்லாமல் போகட்டும் தைரியத்துக்காக சொல்லி கொண்டு இருக்கேன். அப்போ பேத்து போயிட்டாங்க. அங்கால போயிட்டு கொண்டு சந்தையில எல்லாம் போட்டு குளிச்சு முடியுது. அடுத்த நாளும் காய்ச்சல் எல்லாம் இருக்கு. அப்போ இப்படி பிரச்சனை இப்படி உண்மையில் அவங்களும் இதுக்கு அவங்களை கூப்பிட்டு அவங்கள சொல்லுவாங்க அந்த பேய் கதைகளை பற்றி. இதுதான் பிரச்சனை, உண்மையில் பேய் இல்லைன்னு சொல்லலாது. எங்களோட தொடுத்து வாரது இப்படியான இந்த பிலாதுகள் அதுகள் இறைச்சிகள் அப்படி ஒன்று கொண்டு வரையக்குள்ள எங்களுக்கு பின்னால் தொடுத்து வாரது உண்மையில் வாரது. அது பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும்.
ஆனால் அந்த டைமில் நாங்கள் கூப்பிட்டு வடிவாக காட்டலாம். ஓ இன்னும் அது பேய் என்ன செய்யுது, நாங்கள் விடத்தை வச்சுட்டு போகக்குள்ள அதை இழுத்து போகிறது, அந்த கம்போடைகிறது, இஞ்சால் வர்றது, பல வளர்ப்பு சத்தம் கேட்குறது, எங்களோட ஓட்டோக்குள்ள இருக்கக்குள்ள நான் ஓட்டோ அங்கே போட்டு நாங்கள் விடத்தை வந்து உட்காந்துருப்பேன். நாங்கள் ஓட்டோக்குள்ள 2 பேர் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. என்னடா ஓட்டோக்காரன் நம்ம ஓட்டோவில் இருக்கான்னு நம்ம போய் பார்க்குறேன், அங்கே ஓட்டோவில் ஆள் இருக்காது. அப்படியான இதெல்லாம் சரி ஓகே. இப்போ எனக்கு நீங்கள் எப்போ இது செஞ்சு காட்டுவீங்க? செய்வோம். எனக்கு என்னென்னா எங்களோட மைண்ட் ஆப்ரேஷன் உண்டுக்கு நாளைக்கு போகிறேன். போன 5ஆம் தேதி ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு பிறகு தானே எனக்கு அப்படி அது கிளியரான ஒரு மைண்ட் நல்ல மாய்க்கு வருவேன். 5ஆம் தேதி கூப்பிடுவோம். 5ஆம் தேதி பிறகு அந்த டைமில் ஒரு 10ஆம் தேதி பிறகு 10ஆம் தேதி பிறகு செய்வோம். பார்ப்போம். அது இன்னொரு கேள்வி. இப்போ என்ன சொன்னால், இப்போ இவனும் கூட சொல்லியிருந்தான், நான் ஒரு இடத்துக்கு போனடா தேங்காய் சுத்துதான் நான் நினைக்கிட்டேன். தேங்காய் சுத்துறது அது உண்மையான தேங்காய் சுத்தன்றது அது பேய கூப்பிட்டு சுத்துற இல்லை. அது பிள்ளையாருக்கால மந்திரம் பண்ணப்பட்டது. ஓம் என்ற சொல்லுக்கு நாங்கள் எத்தனையோ பொருள் இருக்கு. அதுக்கு ஓம் சிவாய நம்ம கண்ட கொள்ளே அதுக்கு எத்தனையோ பொருள் வரும். அதே மாதிரி நாங்கள் அந்த பிள்ளையாரை கூப்பிட்டு அதை ஒரு தேங்காய் ஒன்றை வச்சு நாங்கள் சுத்தைக்குள்ளே கூப்பிட்டு வச்சாலே அந்த பிள்ளையார்ட்ட இதை அருளை வச்சு சுத்தினா சுத்தும். இப்ப ஒருத்தர் கையும் படாது, படாமையும் சுத்தலாம். இல்ல ஒரு ஆளை ஏத்தி வச்சு அந்த தேங்காய்க்கு மேல சுத்த வலிக்கிட்டாலும் சுத்த வைக்கலாம். அது அதெல்லாம் சுலபமே. அது வந்து எங்களுக்கு உண்மையில சாமியில இது ஒன்றை வச்சு நாங்கள் எதுவும் செய்யலாம். அது பொய் என்று சொல்லப்படாது. அது உண்மையில அது உண்மைக்கு உண்மை. அது சுத்தலாம். அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லா மந்திரம் எனக்கு தெரியாது. எல்லா மந்திரவாதியும் இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் சுத்த வைக்கலாம். அது ஈஸியான வேலை. அதாவது சொல்லுவாங்களோ குரல் வித்தை காட்டுறன்றது, குரல் வித்தையும் காட்டுவாங்களோ, அது ஒரு வேற விஷயம். ஆனா இப்படியான விஷயத்துல நான் சொல்லல. அதான் நான் உண்மையில பிள்ளையார் இருக்குள்ளார கூப்பிட்டு முட்கண்ணனை கூப்பிட்டு அப்போ வளகா செய்யலாம். அவர் சுத்த வைக்கலாம். தேங்காய் சுத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதாவது இப்ப தேங்காய் வைக்க முடியுங்களேன், தேங்காய் வச்சோம்னா பம்பரமா சுத்துமா? ஓ நாங்க எந்த அளவுக்கு கூட சுத்த வைக்குமோ அந்த அளவுக்கு கூட சுத்தங்க, அந்த அளவுக்கு சுத்த மாட்டா அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். மாதிரி பாட்டில் நில்லண்டா நிற்கும். அதாவது இப்போ நீங்கள் செட் பண்ணுற இடத்துல நான் சுத்தம் இல்லை எந்த இடமா இருந்தாலும் எந்த இடமாண்டா நாங்கள் தேங்காய் சொல்லி போட்டு மண்ணி போட்டு தூக்கி வச்சோம்னா அந்த இடத்துல நின்றா நீங்கள் இடத்த வச்சு போட்டு சுத்தலாம். அந்த இடத்த சுத்தும். அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு என்னென்றால் இந்த தண்ணி பார்க்குற தெரியும், தேங்காய் வச்சுட்டு தண்ணி பார்க்குற தெரியும், அது தெரியும். ஆனால் தேங்காய் சுத்துறா நேரடியாக பார்க்கல இது வரைக்கும். தேங்காய் மட்டும் சுத்துறத பார்க்கல. இல்லை சுலபமான வேளாண் தண்ணிக்குள்ள கற்பூரத்தை விட்டு போட்டு எத்தனையோ தெய்வத்தை கூப்பிட்டு நாங்கள் அதுக்குள்ள பார்க்கலாம். அது இன்றைக்கு பார்க்கலாம், ரவினி பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி விஷயத்தில் தெரிய மாட்டேன். அதுக்கு முற்றியாக உண்மையில் வாழ உண்மையாக ஒரு மன பக்தியோடு இருந்தபடியாக பார்த்தா அதுக்குள்ளே இருக்க என்னென்ன நடக்குது, என்னென்ன மாதிரி எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைன்றதை கூப்பிட்டு கேட்குறதுன்றது அது எங்களை வாழையமாக கூப்பிட்டு கேட்குறது அது வேற விஷயம். எது தேங்காய் தண்ணிக்குள்ள தெரியுமா? தண்ணிக்குள்ள கற்பூரத்தை வச்சு அப்படி எல்லாம் வித்தியாசமா குறி பார்க்குறன்றது அது பார்க்கலாம். தேங்காய் சுத்துறன்றது எல்லாரையும் சுத்த வைக்கலாம். எல்லாரும் சுத்துவாங்க தான் தேங்காய். அது முட்கண்ணன் பிள்ளையார கூப்பிட்டு அது சுத்தி வைச்சா அது சுத்துறாது. இப்ப நான் கூட சொன்னா சுத்துமா தேங்காய்? நீங்க சும்மா சொன்னா சுத்தாது. அதான் அப்படி சுத்தாது. அப்படி சுத்துறா எல்லாரும் சுத்தி போட்டு போயிடுவாங்க. அதான் நான் சொன்னேன் ஒரு மந்திரம். ஓமண்டது பொருளுக்கும் எத்தனையோ பொருள் இருக்காது. அதே மாதிரி மந்திரம் அது தேங்காய் கொண்டு தூக்கி வச்சு பிள்ளையார கூப்பிட்டு சொன்னா அது அதுல பாட்டில சுத்தி கொண்டே போகும். சவந்தாடுறதுல தூண்டுதா சவ தோண்டுதா? அடி அப்போ தேங்காய் சுத்துறதுலாம் உண்மை? ஓ அது தேங்காய் சுத்தலாம். இது என்னது மந்திரத்தால சுத்தம்? ஓ அது சுத்தம். மந்திரங்கால் மதி முக்கால்ன்றது மந்திரம் எங்களுக்கு முக்கியம் தேவையில்லை. பிள்ளையார் அழகாளாச்சு கூப்பிட்டு படிவா நாங்கள் சொல்லி சுத்த வைக்கலாம். அதான் மந்திரங்கால் மதி முக்கால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சொல்லுவாங்களே என்னடா மந்திரத்தால் செய்கிறாங்களோ. ஒரு சிலவங்களுக்கு மந்திரமண்டா ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு சிலவங்களுக்கு மந்திரமண்டா ஓ இதுதான் இப்படித்தான்ன்றது ஒவ்வொரு பொருளும் இருக்கி. மந்திரத்தால் எல்லா விஷயத்தையும் செய்யலாது தானே. அந்தந்த குறிப்பிட்ட வேலை மட்டும் தான் செய்யலாம், எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. ஓகே. அந்த தேங்காய் சுடுறா கேள்விப்படுறது பார்த்ததில்ல, அதையும் செஞ்சு காட்ட முடியுமா? காட்டுவோம். நான் சொன்னேன் இப்போ 10ஆம் தேதிக்கு என்ன விஷயமோ. ஓகே மகளே, என்னன்னு சொன்னால் வந்து ஒன்றுக்கும் இது இல்லை, பயப்பட தேவையில்லை. 10ஆம் தேதிக்கு பிறகு வந்து இவர் இருக்க ஆதாரமா அவரை வேலை இவர் சொன்னவர் வந்து அதாவது பேயை வந்து வீடியோக்குள்ளே வந்து வர வச்சு காட்டுவேன். ஓகே மகள், என்னன்னு சொன்னால் வந்து இது இருக்கின்ற 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வந்து இவர் வந்து என்ன சொல்றது பேய் அதை வந்து நேரடியாக வீடியோவில் காட்டுவேன் அப்படிமா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையாக நடக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நீங்களும் அவரோட எதிர்பார்த்து கொண்டுருங்க. நாங்கள் நேருக்கு நேராக காட்டுறோன்னு சொல்லக்குள்ள நாங்கள் உருவமாக காட்ட இயலாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த உருவமாக நேருக்கு நேராக எங்களை உருவமாக காட்ட முடியாது. அதாவது அசம்பாவங்கள் அப்படி உடைகிறது, கல்லறிகிறது, மண் விசிக்கிறது அப்படின்றது, இப்போ பக்கத்தில் இருக்கிற பேக்குகள் தொண்டு போகிற மாதிரி சத்தம் போடுறது எல்லாம் காட்டலாம். அது பயப்பட தேவையில்லை. ஓகே. அதே மாதிரி இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவங்க ஒருத்தர் வர மாட்டாங்க, இதுவும் வர மாட்டார், மற்ற பொடியும் வர மாட்டாங்க. நான் மட்டும்தான் இல்ல இல்ல அவரை கூட்டி போகல. அவன் அண்டைக்கு கூட்டி போன அண்டை காய்ச்சல்றா அவனுக்கு. என்னடா ரெண்டா காய்ச்சல் எனக்கு.
இந்த சவக்கால கோட்டி மலையிலேருந்து முன்னுக்கு நாங்கள் தங்கியிருந்து நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் அப்போ வேறெல்லாம் அதுக்கு சரி வராது நான் பாரன் ஏன்னா ஒரு அனுபவம் பண்ணுறது தான் ஏற்கனவே சரியோ அப்போ நான் பாரன் 10ஆம் தேதி பார்க்குறோம் சரியோ கண்டிப்பா உண்மைத்தன்மை எவ்வளவு பார்க்கத்தானே எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கு இருந்த மனிதன் நாளைக்கு யாராருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இது உண்மையா நாங்க எதை சாதிக்கணுமோ அதை சாதிச்சு பார்க்கணும் ஓகே எல்லாரும் இப்போ பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்கணும் சம்மதம் தானே சம்மதம் இது ஓகே மக்களே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிற அப்புறம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பல உங்களோட மனதில் இருந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு வேணே பேய் இல்லண்டும் இல்லை இருக்கண்டும் இல்லை ஆனால் இருக்கு ஏன்னா இல்லண்டும் இல்லை இல்லை இருக்கண்டும் இல்லை ஆனால் இருக்கு சரியா பொதுவாக இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இதே போல எல்லாரும் தெரிஞ்சவங்களும் இருந்தா இதை வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வாங்க ஒத்துழைப்பு செய்யுங்க காட்டுங்க நான் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல கூப்பிட்டு இந்த இதுக்குரிய மாதிரி காமிங்க அதான் இரண்டால் உண்மையில் வந்து உங்களுக்கு பேய் சம்பவங்கள் உங்களோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இல்லை ஏதாவது இருக்குன்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்கட தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பிவிங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 84 94 675 அதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ அனுப்பிவிங்க நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கடா ஒரு பீச் ஒன்று இருக்காங்க மாங்கனியோ அந்த சைடில் அதுலேயும் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொடுத்தோம் நன்றி உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இதை நீங்கள் இந்த ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு அப்போ நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் வேண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்